வணக்கம். நான் உங்கள் இட்டாச்சி. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ரோகம்சோ பாட்காஸ்ட். இன்னைக்கு நம்மளோட டெமாரி இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் டெமாரி. வணக்கம். எப்படி இருக்கீங்க? உங்களுக்கே தெரியும். அதெல்லாம் ஏன் கேட்காதீங்க. வேற நம்ம சரி, சரி. டைரக்ட்டா டாபிக் உள்ள போயிரலாம். ஃபர்ஸ்ட் படம் என்னன்னு சொல்லுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் படம் வந்து ஒரு நார்வேஜியன் ஃபிலிம். நேம் வந்து வொர்ஸ்ட் பெர்சன் இன் த வேர்ல்டுன்னு சொல்லிட்டு. இது மோஸ்ட்லி நெறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க அப்படின்னு நெனைக்கிறேன். ஏன்னா நான் கேட்ட வரைக்கும் யாரும் எல்லாருமே பார்க்கலன்னு தான் சொன்னாங்க. நீங்களே பார்க்கலன்னு தான் சொன்னீங்க. ஆமா. பேசுவோம் அத பத்தி. அப்புறம் 2வது படம் என்னது? தேவேல். இவன் பிரெண்டன் பீஸ் நடிச்ச படம். ஸோ அது மோஸ்ட்லி நெறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதனால அப்படியே பொறுமையா ஆரம்பிச்சு உள்ள போலாம். ஓகே. இந்த மூவி வந்து எப்படி ஆரம்பிக்குதுன்னா, ஒரு பொண்ணோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து அந்த என்டயர் கதையும் இருக்கு. அவளோட லைஃப்ல என்ன நடக்குது அப்படின்றத நம்ம ஒரு 3 பெர்சன் மாரி இருந்து பார்க்குறோம். அந்த மாரி இருக்கும். ஃபர்ஸ்ட்டு இந்த கதையோட ஸ்டார்ட்டிங்ல அவ வந்து ஒரு டாக்டரா இருப்பா. சர்ஜன் ஆகறதுக்கு படிச்சுட்டு இருப்பா. அப்புறம் எவென்ச்சுவலா எனக்கு அது புடிக்கல அப்படின்ற மாரி சொல்லிட்டு சைக்காலஜிஸ்ட் ஆக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவா. வந்து அடுத்த ஒரு 2 ஃப்ரேம் கட் ஆகி பார்த்தா, சைக்காலஜி எனக்கு புடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபோட்டோகிராஃபர் ஆகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவா. ஃபோட்டோகிராஃபில அவளுக்கு பெருசா சக்சஸ்லாம் எதுவும் இருக்காது. ஸோ ஒரு புக் ஸ்டோர்ல வேலை பார்த்துட்டு, அந்த மாரியே ஃபோட்டோகிராஃபரா இருப்பா. அப்படி இருக்கும்போது ஒருத்தன மீட் பண்ணுவா. அவன் வந்து ஒரு ஆர்டிஸ்ட். இம்மீடியட்டா 2 பேரும் ஹூக் அப் பண்ணுவாங்க. ஹூக் அப் பண்ணிட்டு லவ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது, அந்த பையனோட அப்பா, அம்மாவ போய் மீட் பண்ணுவாங்க. அப்போ வந்து அவன் சொல்லுவான், எனக்கு இந்த மாரி ஃபேமிலி ஸ்டார்ட் பண்ணணும். எனக்கு குழந்தைங்க வேணும் அப்படின்னு சொல்லுவான். இவளுக்கு வந்து டக்குனு அவ்வளோ பெரிய கமிட்மெண்ட்ன உடனே ஒரு மாரி இதாயிரும். வேணாம் அதெல்லாம் பண்ண முடியாதுன்ற மாரி ஒரு ஆர்குமென்ட் ஆயிரும். பட் இவென்ச்சுவலி சரியாயிரும். அப்புறம் மறுபடியும் பழையபடி வந்துருவாங்க. அதுக்கப்புறம் அவளோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவா. செலிப்ரேட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இதுக்கு நடுவுல வந்து அவ ஒரு ஸ்டோரிலாம் எழுதுவா. அப்ப இது பண்ணிட்டு இருக்கும்போது, அவளோட பர்த்டே பார்ட்டில வந்து அவங்க அப்பா வந்து வரமாட்டாரு. இதுல வந்து நடுவுல நடுவுல சொல்லிருவாங்க. அவங்க அப்பாவுக்கும் அவளுக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப்ப காமிச்சுட்டே வருவாங்க. அது வந்து ரொம்ப டேமேஜ்டா தான் இருக்கும். ஸோ அது வந்து எப்படி என்னான்னு காமிச்சுட்டே வருவாங்க. நடுவுல அப்படியே அது அது ஒரு ட்ராக்கா ஓடிட்டு இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, இன்னொருத்தன மீட் பண்ணுவாங்கல்ல. அந்த பார்ட்டில அதாவது ஸ்டார்ட்டிங்ல வந்துட்டு இந்த காமிக்கான இது மாரி ஈவென்ட் மாரி இருக்கும். 2வது வந்து என்னன்னா, இவ ஒரு பார்ட்டிக்கு போவா. பார்ட்டிக்கு போகும்போது இன்னொருத்தன மீட் பண்ணுவான். இவன் இருக்க மாட்டான். ஆமா. ஓப்பனிங் ஷாட்ல வந்துட்டு அந்த சிகரெட் பிடிக்கிற மாரி சீன் ஒண்ணு ம். இருக்கும். ஸ்டார்ட்டிங் சிகரெட் பிடிக்கும் இருக்கும். இவ வந்து ஒரு ஈவென்ட்ல கலந்துக்கிட்டு இருப்பா. ம். ஸோ கலந்துட்டு இருக்கும்போது ரொம்ப நேரம் வெயிட் பண்ற மாரியே இருக்கும். அவன் உட்கார்ந்து உள்ள அந்த கையெழுத்து போடுறது அந்த மாரி வேலை பிஸியா இருந்துட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவான்னா, சரி வேணா நம்ம கிளம்பி போயிட்டு இருப்பான். கிளம்பி போயிட்டு இருக்கும்போது இன்னொரு வீட்டுக்கு போவா. அங்க பார்ட்டி ஆடி நடந்துகிட்டு இருக்கும். ஸோ போய் சும்மா கேஷுவலா உட்கார்ந்துட்டு இருக்கும்போது, இன்னொருத்தன மீட் பண்ணுவா. ம். மீட் பண்ணிட்டு உட்காந்து பேசி கீசி பழகிட்டு இருக்கும்போது, சும்மா இதெல்லாம் இருக்காது. நார்மலா உட்காந்து பேசி இது பண்ணிட்டு இருப்பாங்க. பட் அந்த இதுல என்னன்னா, நான் உன்ன ஸ்மெல் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு, அவனோட அக்குல வந்து இவ ஸ்மெல் பண்ணி பார்ப்பா. அப்புறம் இவன் ம்ஹ்ம். உட்காந்து இப்ப என்னோட டர்ன் சொல்லிட்டு இவன் இது பண்ணிட்டு இருப்பான். அப்புறம் பெட்ல ஒண்ணா உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்படியே நார்மலா கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும். அப்படியே ஒரு நைட்டு கிட்ட ஓடும்ன்னு நெனைக்கிறேன். அப்புறம் அடுத்த விடியற் காலைல பொறுமையா எந்திச்சு கிளம்பி வந்துருவா. வந்த பிறகு அவளோட ஞாபகம் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஹிட் ஆயிட்டு அ. இருக்கும். இங்க இப்ப இவள பார்த்த மாரி இருக்கும், பார்த்த மாரி இருக்கும்ன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா இவளோட வேஜஸ்க்காண்டி என்ன பண்ணுவான்னா, ஒரு புக் ஷாப்பா சம்திங் ஏதோ ஒரு கடையில வேலை பார்த்துட்டு இருப்பான். வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இடையில ஒரு நாள் வருவான். இல்ல, இல்ல. இவ புக் ஸ்டோர்ல வேல பார்ப்பா. அவன் வந்து காஃபி ஷாப்ல வேல பார்த்துட்டு இருப்பான். ஆ ஸோ மறுபடியும் வந்து மீட் பண்ணுவாங்க. மீட் பண்ணிட்டு ஒரு மாரி ஒரு பேஷனேட்டா ஒண்ணு இது பண்ணுவோம். நல்லா பேசுவாய்ங்க. அவங்களுக்கே வந்து ஓகே. அப்படின்ற மாரி இதாயிரும். உடனே நேரா வந்துட்டு நான் அடுத்த நாளே வந்துட்டு அவ இல்ல, ஆளோட இல்ல, இல்ல. பிரேக்கப் அதுக்கு பண்ணிருவா. முன்னாடி ஒரு சீன் ஒண்ணு இருக்கும். என்னன்னா, டக்குன்னு ஃப்ரீஸ் ஆயிரும். இவன் வந்து ஆ. காப்பி போடுற கேப்புக்குள்ள ஃப்ரீஸ் ஆயிட்டு, டக்குன்னு போய் ஒரு நாள் வாழ்ந்த மாரி நெனச்சு வந்துட்டு, சரி ஓகே ம். இவனோட இருந்தா நமக்கு செட்டா இருக்கும்ன்னு சொல்லிட்டு, கான்வர்சேஷன் பில்ட் ஆக ஸ்டார்ட் ஆகும். இந்த மாரி நான் அவன விட்டு போறேன்னு சொல்லும்போது, அவனுக்கு ஒரு மாரி இருக்கும். ஏன் என்னாச்சு? நான் தான் தப்பு பண்ணேனான்னு பேசும்போது, இல்ல எனக்கு என்ன தேவைன்றது அவளுக்கே தெரியாது. இந்த கதை முழுக்க வர்றது என்னன்னா, அவளுக்கு என்ன வேணும்ன்றது கடைசி வரைக்கும் அவளுக்கு தெரியாது. அதுதான் ஹைலைட்டே. ஆமா. இதுல வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட் இருக்கிறவன் கூட வந்து எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ரொம்ப மெச்சூரான ரிலேஷன்ஷிப் அது கரெக்ட்டா தான் இருக்கும். எப்படின்னா, இதுல வந்து நீங்க அவள ஓசிடின்னு சொன்னாலும் சரி, பெர்ஃபெக்ஷனிஸ்ட்ன்னு சொன்னாலும் சரி, ஒரு இது என்னன்னா, அவளுக்கு வந்து ஒரு இடத்துல அவ ஸ்டேபிளா இருக்கிறா அப்படின்றத அவளாலே அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்ற மாரி தான் ஒரு இதுல காமிச்சிருப்பாங்க.
ம். ஸோ என்ன பண்ணுவான், அவன் வந்து எந்த தப்பும் பெருசாலாம் எதுவும் பண்ணியிருக்க மாட்டான். ரெகுலரா இருக்கிற மாரி டே டு டே லைஃப்ல எப்படி இருப்பானோ, அப்படிதான் இருப்பான். இருக்கும்போது அந்த குழந்தை வேணும்னு சொன்னது, அது ஒண்ணு அவளுக்கு வந்து ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ். அதுக்கப்புறம் இன்னொன்னு வந்து என்னன்னா, அவன் வந்து ஏதோ பேசிட்டு இருப்பான். அவன் வந்து ஒரு காமிக் ஆர்டிஸ்ட் தானே. அவன் வந்து அவனோட ம். இது பத்தி ஸ்டோரி இது ஒண்ணு கிரியேட் பண்ணியிருப்பான். அது வந்து சரியா போகல அப்படின்ற மாரி ஏதோ பேசிட்டு இருப்பான். பேசிட்டு இருக்கும்போது, இவளுக்கு வந்து அது பிடிக்காது. அது ஒரு மாரி எரிச்சலா இருக்கும். நான் பேசுறத கேட்க மாட்றான் அப்படின்ற மாரி இருக்கும். உடனே வந்து நான் அவன் கூட இருந்தா நான் எவ்வளோ நல்லா இருந்திருப்பேன் தெரியுமா? அப்படின்ற மாரி அது வந்து அந்த தாட் வந்து அவளுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா ஒரு மாரி ஒரு டோபமைன் ரஷ் குடுக்கும் போல. ம். உடனே வந்துட்டு என்ன பண்ணும், அடுத்த நாளே 2 பேரும் பிரேக்கப் பண்ருவாய்ங்க. அந்த நீங்க அது அப்போதான் அந்த ஃப்ரீஸ் ஆகுற சீன் ஆமா. அதெல்லாம் வரும்னு நெனைக்கிறேன். அதுக்கப்புறம் ஆமா பிரேக்கப் பண்ணிருவாங்க. அவனும் வந்து அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட பிரேக்கப் பண்ணிருவான். ஸோ ம். ஆக்சுவலா அந்த பார்ட்டில வந்து அவனையும் அவன் கேர்ள் ஃபிரெண்டையும் தான் இவன் மீட் பண்ணுவா. அதுக்கப்புறம் வந்து இவனும் அவன் கேர்ள் ஃபிரெண்ட வுட்டுட்டு வந்துருவான். இவளும் வந்துருவா. வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும், இவங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க. அவங்க ஒரு மாரி ரொம்ப அப்படியே ஏன்னா இவனும் வந்து அவளோட சேம் ஏஜ் குரூப் தான். 29 இயர்ஸ், 30 இயர்ஸ் அப்படிதான் இருக்கும் அவளுக்கு. அதனால 2 பேரும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாய்ங்க. நல்லா இது ட்ரக்ஸ் அது இதுன்னு நல்லா ஜாலியா இருப்பாங்க. ரொம்ப பேஷனேட்டா இருக்கும் இவங்க இது லவ். இவ வந்து எழுதி ஆல்ரெடி முன்னாடி பார்த்திருப்போம். இவ வந்து ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணியிருப்பா. அது பேர் என்னன்னா, ம். "த ஓரல் செக்ஸ் இன் த ஏஜ் ஆஃப் மீ டூ." ஸோ அத வச்சு எழுதி ஒரு கதை மாரி ரெடி பண்ணி வச்சிருப்பா. இவ வந்து அத வந்து இது பண்ணியிருப்பா. ஸ்கிராப்ல போடுற மாரி வச்சிருந்திருப்பா. இவ வந்து என்ன பண்ணுவான்னா, ஒரு நாள் வந்து எதர்ச்சியா காலையில வந்துட்டு காஃபி குடிச்சிட்டு வந்து பார்க்கும்போது உட்கார்ந்து படிச்சிட்டு இருப்பான். படிச்சிட்டு இருக்கும்போது கதை நல்லா இருக்கான்னு சொல்லும்போது, கதை நல்லா இருக்குன்ற மாரி பேர் சொல்லுவா. சொன்ன பிறகு என்ன பண்ணுவான்னா, ஓகே உனக்கு எது புடிச்சிருக்குங்கும்போது, உன்னோட கேரக்டர் நீ எழுதியிருக்க. அந்த ஒரு பாயிண்ட் ம். வரும். அந்த பாயிண்ட் வரும்போது இவளுக்கு கடுப்பாயிரும். இல்ல நான் என்ன பத்தி எழுதல. நான் காமனா தான் நான் ஒரு கதையா தான் எழுதினே தவிர, நான் என்ன பத்தி மென்ஷன் பண்ணலன்னு சொல்லும்போது, அவளுக்கு என்னன்னா, நம்மள வந்துட்டு அதுக்கு முன்னாடி வந்து என்ன ஆகும்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாரி, அவங்க அப்பாவுக்கும் அவளுக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப் ஒரு ஸ்ட்ரெயின்டா தான் இருக்கும். அத ம். வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ, இவன் வந்து நான் சொன்னேன் இல்லையா, நெறைய ட்ரக்ஸ் அப்படின்னு ஒரு ரிலேஷன்ஷிப் போயிட்டுருக்கும். அப்படி போயிட்டுருக்கும்போது ஒரு நாள் இது எடுத்துப்பா. ட்ரக்ஸ் இது இது என்ன ட்ரக்ஸ்லாம் எனக்கு தெரியாதுங்க. அதெல்லாம் என்ட்ட கேட்காதீங்க. அது ஒண்ணு எடுத்ததுக்கப்புறம் அவ வந்து மஷ்ரூம் ஒரு மாரி எடுப்பா. மேஜிக்கல் மஷ்ரூம் சம்திங் ஏதோ. ம். ஓகே. ஸோ, அதுக்கப்புறம் என்ன ஆகும், ஒரு மாரி ஒரு சைக்கடெலிக் ஸ்டேட்டுக்கு போயிருவா. போயிட்டு அப்போ அவளுக்கு உள்ள இன்டர்னலா எப்போ அதெல்லாம் வெளிய வரும். ஸோ, அதுல வந்து அவளுக்கு சுத்தமா பிடிக்காத கேரக்டர்ஸ்ல ஒண்ணுன்னா அவங்க அப்பா. அந்த சீன் வந்து எப்படி இருக்கும்னு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒண்ணுமே இருக்காது சுத்தி. வெறுமனே அவ இருப்பா, அவங்க அப்பா இருப்பாரு எதிர்த்தாப்புல. அவளோட வெஜைனால இருந்து அந்த டாம்பூன்னா தெரியும் இல்லையா? அது பீரியட்ஸ் வரும்போது உள்ள வைப்பாங்க. ஸோ, அத வந்து அப்படியே எடுத்து அவங்க அப்பா மேல போடுற மாரி. இது வந்து எப்படி சொல்லலாம்? இத நீ எப்படி வேணா எடுத்துக்கலாம். எப்படி சொல்றது? உங்க அப்பா மேல இருக்கிற வெறுப்புன்னு எடுத்துக்கலாம். ஒரு மாரி அருவருப்புன்னு எப்படினாலும் எடுத்துக்கலாம். அது நம்ம ஓப்பன் டூ இன்டர்பிரேஷன் தான். இதுக்கு முன்னாடி வந்து என்ன ஆயிருக்கும்னா, அவங்க அப்பா ஸ்பெசிஃபிக்கா அவளோட பர்த்டே பார்ட்டிக்கு என்னால வர முடியாது அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாரு. ஆனா, ம். அவரோட 2ண்ட் ஒய்ஃபோட பொண்ணு, அவரோட இன்னொரு பொண்ணு, அவளோட சாக்கர் பிராக்டிஸ், கேம்ஸ் எல்லாத்துக்கும் கரெக்ட்டா போயிருவாரு. ஸோ அந்த மாரி இருக்கும்போது அந்த இது இன்னும் கொஞ்சம் தான் அவளுக்கு இன்கிரீஸ் ஆகும். அதோட இதுன்னு இத சொல்லலாம். இல்ல மேபி இயர்ஸ் லாங் இதுன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாரி ஒரு சீன் வரும். அந்த சைக்கடெலிக்ஸ் எடுத்ததுக்கப்புறம். எடுத்ததுக்கப்புறம் அது ஒண்ணு வரும். வந்ததுக்கப்புறம் அது இன்னும் இல்ல, இல்ல. இன்னொரு சீன் வரும் அதிலேயே. அந்த சீன்ல இன்னொன்னு என்னன்னா, இவ வந்து ஏஜ் ஆற மாரி மூஞ்சி நார்மலா ம், இருக்கும். பட் உடம்பு ஒரு ஏஜ் ஆற மாரி இருக்கும். அதுவும் அவளுக்கு புடிக்காது. நம்ம ஏஜ் ஆறோம் ம். அந்த மாரி இருக்குன்னு அது பிடிக்காது அவளுக்கு. So இந்த மாரி முடிஞ்சிரும். ஆமா. அதுக்கப்புறம் தான் நான் சொன்ன அந்த இந்த சீன் வரும். அந்த பேப்பர் ஸ்கிராப் பண்ணி போட்டத இவன் எடுத்து படிப்பான். படிச்ச பிறகு, நீ உன்ன பத்தி கரெக்ட்டா தான் எழுதியிருக்கன்ற மாரி. அவ வந்து என்ன நெனச்சிருப்பான்னா, ஓகே ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கான். அந்த மாரி நெனச்சிட்டு இருப்பான். ம், அவளுக்கு வந்து ஜட்ஜ்மென்ட் பண்றது சுத்தமா பிடிக்காது. யாரு பண்ணாலும் சரி. ம், அதுதான் மெயினான இந்த ம். கேரக்டரோட இன்னொன்னு சொல்லலாம். ஸோ வந்து பார்த்துட்டு இது பண்ணுவான். அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து ஒரு மாரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பிரிஞ்சுருவாங்கன்னு நெனைக்கிறேன். கரெக்ட்டா? அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நடக்கும். என்ன ம். ஆகும்னா, அவளுக்கு வந்து அவன ரொம்ப புடிச்சிருக்கும். ஏன்னா பழைய ரிலேஷன்ஷிப்ல இருந்த அளவுக்கு என்னால இந்த மாரி ஓப்பனா இருக்க முடியல. உன் கூட நான் ரொம்ப ஓப்பனா இருக்கேன், நல்லா இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவ நெனச்சுட்டு இருப்பா. ஸோ இத வந்து அவன் ரீட் பண்ணிட்டு, இத அவனால வந்து இது பண்ணிக்க முடியாம, இது இவ தான் போல, இவள பத்தி தான் எழுதியிருக்கா போல. அப்படின்ற மாதிரி அவன் அஸ்யூம் பண்ணிட்டான் அப்படின்றதுனால, அவளுக்கு வந்து ஒரு மாரி எரிச்சலாயிரும். என்ன நான் இப்பதான் உன்னைய பத்தி இப்படி நெனச்சேன். நீ இப்படி இது பண்ணிட்டுருக்க அப்படின்ற மாரி இது பண்ணிருவா. இதுக்கு நடுவுல என்ன ஆகும்னா, அதுக்கு முதல்ல ஒருத்தன் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்தா இல்லையா? தம்பிய வந்து மீட் பண்ணுவான். அவன் வந்து சொல்லுவான், இந்த மாதிரி இவனுக்கு வந்து கேன்சர் இருக்கு. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அ அதுக்கப்புறம் வந்து இந்த இன்சிடென்ட் அவன் இவன் கூட சண்டை வந்ததுக்கப்புறம் ஒரு நாள் போய் அவன இல்ல, இல்ல. மீட் மீட் பண்ணுவா. பண்றதுக்கு மெயினான ரீசன் என்னன்னா, அவளுக்கு வந்து பிரெக்னன்ட் ஆயிருவா. அதனால தான் மீட் பண்ண போயிருப்பாங்க. ஆ ஆமா. பிரெக்னன்ட் ஆயிருவா. அது வந்து அந்த பிரெக்னன்சி என்ன ஆகுதுன்றது, அது ஒரு யூனிக்கான சீன். அது வந்து அப்புறமா வரும். ஆ இது பிரெக்னன்ட் ஆயிருவா. பிரெக்னன்ட் ஆன உடனே போய் மீட் பண்ணுவா. மீட் பண்ணப்போ அவங்க 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. நெறைய பேசுவாய்ங்க. அந்த சீன்லாம் வந்து அவன் வந்து அவ்ளோ டீப்பா பேசிட்டு இருப்பான் அவள்ட்ட. ரொம்ப நெறைய மூவிஸ் பத்தி, இது பத்தி என்னென்ன நடக்கும். ஒரு டயலாக் கூட ரொம்ப அது வந்து எனக்கு ரொம்ப மைண்ட்ல நின்னுச்சு. என்னன்னா,
காட்ஃபாதர் 2 ஃபில்ம நீ எத்தன தடவ பாப்ப? அப்படின்னோனே, எத்தன தடவனாலும் பாப்பேன். ம். அப்படின்ற மாதிரி அவ சொல்லுவா. அந்த மாரி ரொம்ப நல்லா பேசிட்டு இருப்பாங்க. பழைய இதெல்லாம் மெமரீஸ்லாம் இது பண்ணி கேட்ச் பண்ணி பேசிட்டு பேசிட்டு இருப்பாங்க. இருப்பாய்ங்க. பேசி முடிச்ச பிறகு தான், இவ வந்து சொல்லிடுவா. அப்ப நான் இருக்கும்போது வாழ்க்கைன்னா என்ன நெனச்சுட்டு இருந்தேன். ஆனா இப்ப பார்க்கும்போது தெரியுது வாழ்க்கைன்றது ஒண்ணுமே கிடையாது. இப்ப என்ன பண்ணோமோ முடிஞ்சு போச்சு. இனிமே நம்ம நெனச்சாலும் மாத்த முடியாது. ஒரு மாரி ரொம்ப ஒரு பிலாசபிக்கலா ஒரு டாக் ஒண்ணு போயிட்டுருக்கும். அவ உட்காந்து கேட்டுட்டு இருப்பா. அதுக்கப்புறமா தான் அவன் கேட்பான். ஓகே இந்த குழந்தைய எப்படி வளர்க்க போற? இந்த மாரி கேட்கும்போது அவளுக்கு எதுவுமே தெரியாது. எல்லாத்துக்குமே தெரியாதுன்னு தான் சொல்லுவா. அது ம். நடக்கும். அதுக்கப்புறமா தான் வீட்டுக்கு வருவா. ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறனால கரு கலைஞ்சிரும்னு நெனைக்கிறேன். ஆமா. அது கலஞ்சிரும். ஆனா அதுக்கு நடுவுல அவன்கிட்டயும் சொல்லிருவா. அவளோட கரண்ட் ஆ. பாய் ஃப்ரெண்ட் கிட்டயும் சொல்லிருவா. இந்த மாதிரி நான் பிரெக்னன்ட் அப்படின்ருவா. அப்புறம் சொல்லுவா, நான் இன்னும் டிசைட் பண்ணல அப்படின்ற மாரி சொல்லுவா. சொன்னதுக்கப்புறம் அன்னைக்கு நைட் வந்து வழக்கம் போல இது பண்ணிட்டு இருப்பாங்க. அன்னைக்கு நைட்டா அப்புறம் கொஞ்ச நாள்லயே வந்து ஆமா அவளுக்கு கொஞ்ச நாள் இல்ல. அடுத்த ஃப்ரேம்லயே நீங்க தூக்கி வச்சீங்கன்னா, குளிச்சுட்டு இருக்கும்போதே மிஸ்கேரேஜ் ஆயிரும். ம். கரு கலஞ்சிரும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் பிரேக்கப் பண்ருவாய்ங்க. அவனும் செத்து போயிருவான். இவ வந்து அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபோட்டோகிராஃபரா தான் இருப்பா. அப்போ வந்து அதோட இப்போ படம் எண்டுக்கு வந்துருச்சு. ஃபோட்டோகிராஃபரா இருப்பா. அவன் வந்து இப்போ கடைசியா ஒருத்தன் கூட பிரேக்கப் பண்ணான் இல்லையா? அவன் வந்து வெளிய அவன் ஒய்ஃப், குழந்தையோட இது பண்ணிட்டு இருப்பான். அத அப்படியே ஜன்னல் வழியா பார்ப்பான். ஏன்னா, இதுக்கு முன்னாடியே வந்து அவங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போதே அவனுக்குமே வந்து குழந்தைங்க எனக்கு வேண்டாம். எனக்கு குழந்தைங்கன்னா அப்படின்ற இதுல அவங்க 2 பேரும் கனெக்ட் ஆவாங்க. பட் ம். அவனுக்கு இப்போ வந்து கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கும். ஸோ அதோட அவன் அப்படியே வீட்டுக்கு போயிடுவான். இவ வந்து அப்படியே வந்து ஃபோட்டோ எடிட் பண்ணிட்டு இருப்பா. அப்படியே எடிட் பண்ணிட்டே வந்துருவா. ஏதோ ஒளறிட்டு இருக்கோம். என்னடா பேசிட்டு இருக்கீங்க? இது என்னடா கதை? ஸோ, இப்ப அப்படின்னு நீங்க நாங்க கேட்டா, ப்ராப்பரா டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்ட்டா புரியும். ஸோ, இந்த கதையில வந்து மெயினா என்னன்னா, இந்த ஃபீமேல் புரோட்டகனிஸ்ட்ட பொறுத்தவரைக்கும், அவ வாழ்க்கையில வந்து என்ன பண்ண போறான்றது தெரியாது. ஆனா ஒரு விஷயம் தெளிவா இருந்தா. எனக்கு வந்துட்டு குழந்தைங்க வந்து வேணாம். அது மட்டும் அவ தெளிவா இருந்த ஒரு விஷயம் அதான் என்ன பொறுத்தவரைக்கும். அதே மாரி தன்னை யாரும் ஜட்ஜ் பண்ணக்கூடாதுன்றதுலயும் இன்னும் தெளிவா இருந்தா. ஸோ, இத வந்து ம், மேலா பார்த்தோம்னா ஒரு 3 பேர். அவங்க அப்பா, இவன் ஃபர்ஸ்ட்டு ம். ஃபர்ஸ்ட்டு இந்த காமிக் ஆர்டிஸ்ட் 2வது ஒருத்தன் நான் அந்த காஃபி ஷாப் வேல பார்க்குறேன். வாழ்க்கையில சுத்தி சுத்தி வரவங்க அவங்க 3 பேர் தான். ஓகே. அவங்க அப்பா பத்தி ஓரளவுக்கு ஷார்ட் இதுல தான் காமிப்பாங்க. ரொம்ப ம். எலாபரேட்டா இருக்காது. நமக்கு ஆனா அதிலயே வந்து நமக்கு தெரிஞ்சிரும். இது எந்த மாதிரி ஒரு இதுல இருக்கும்னு சொல்லிட்டு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவளோட பர்த்டே பார்ட்டிக்கு அவங்க அப்பா இருக்க மாட்டாரு. என்ன சொல்லிடுவாரு அப்டின்னா, நான் அந்த டேட்ல வந்து ஐ வில் நாட் பி அவைலபிள் அப்டின்ற மாரி சொல்லிருவாரு. சொன்னதுக்கு இவங்க வந்து அவங்க இவளோட பாய் ஃப்ரெண்டும் வந்து போவாங்க. அவங்க அப்பாவ பார்க்கறதுக்காக. போகும்போது தான் அங்க வச்சு தான் அவளுக்கு தெரிய வரும். அந்த அவரோட இன்னொரு பொண்ணோட இதுக்கெல்லாம் வந்து அவர் கரெக்ட்டா போயிடுறாரு. அந்த இதனால தான் இவளோட பர்த்டேவும் அவர் மிஸ் பண்ணியிருப்பாரு அப்படின்ற மாதிரி தெரியும். தெரிஞ்சதுக்கப்புறம் அது அது அவள ரொம்பவே அப்செட் ஆக்கிரும். பட் அவ எதுவும் பெருசா காமிச்சுக்க மாட்டா. அது வந்து ஒரு அதாவது இந்த ஸ்டோரியில என்ன ஒரு பியூட்டினா, இதுதான் பிரச்சனை அப்படின்ற மாரி எதையுமே காமிச்சிருக்க மாட்டாங்க. இவளுக்கு இதுதான் பிரச்சனை அப்படின்லாம் இருக்காது. இப்படி ஒரு பெர்சன் இருந்தா என்னலாம் பண்ணுவாங்க அப்படின்றத மட்டும் தான் காமிச்சிருப்பாங்க. அதுல என்ன எதனால, ஏன், இதுக்கப்புறம் என்ன நடக்கும்? அது எல்லாமே நம்மளோட ஓன் இன்னொன்னு இந்த இன்டர்பிரிட்டேஷன் கதைய தான். வந்து நாங்க 2 பேரும் இவ்வளவு தூரம் சொன்னது கூட, அதாவது இப்ப எனக்கு ஒரு மாரி கதை புரிஞ்சிருக்கும். உங்களுக்கு ஒரு மாரி கதை புரிஞ்சிருக்கும். நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வரும். இது வந்து இந்த கதை வந்து அப்படிதான். இப்ப அந்த ஆமா. பொண்ணோட இடத்துல நீங்க உட்கார வச்சு நீங்க பார்க்க மாட்டீங்க. நீங்க ஸ்டார்ட்டிங்லயே இந்த இந்த கேரக்டர் வெறுக்கிற மாரி தான் இருக்கும். ஆனா கடைசியில பார்க்கும்போது, ஓகே மேபி இவ இப்படி இருந்துட்டு போயிரலாமே! அந்த ஒரு தாட் ப்ராசஸ் ம். வந்துரும். அவ அப்படியே இருக்கிறது அவளுக்கு நல்லது நமக்கு தோணும். நம்ம வந்து ஜர்னிய பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் தெரியும். இப்ப வந்து இந்த ஃபர்ஸ்ட்டு அந்த காமிக் ஆர்டிஸ்ட் எடுத்துக்கலாமே. காமிக் ஆர்டிஸ்ட் எடுக்கும்போது அவனுக்கு என்ன தேவைன்னா, கேன்சருக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு நார்மலான ஒரு லைஃப் வேணும். ஒரு யூசுவலா இருக்கிற ஒரு லைஃப் மாரி வாழ்ந்துட்டு போகணுன்றது அவனோட எண்ணமா இருந்துச்சு. அதுக்காண்டி இனிஷியலா கேட்டு பார்ப்பான். இப்ப வேணான்ற உடனே விட்டுருவான். ஸோ அந்த வகையில வந்து அவன பாராட்டலாம். பட் அவன் என்ன பண்ணுவான்னா, ஏன் எல்லாமே குழந்தைத்தனமாவே இருக்கு. ஒரு ஆர்ட்ன்றது இப்படி ப்ரூட்டலா அவனோட ஆர்ட்லாம் கொஞ்சம் ப்ரூட்டலா இருக்கும். எப்படின்னா ஒரு 18+ கன்டென்ட் தான் ஃபுல்லா. அப்படி வச்சு அடிக்கணும் அந்த மாரி அடிச்சுக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அந்த படத்துல வந்து இம்பார்ட்டன்ட் சீன் வரும். ஒரு இன்டர்வியூ சீன் வரும். அந்த சீன்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவன் சொல்லுவான். ஆர்ட்ன்றது பிக்சர்ஸ்லாம் ஏன் வந்து குழந்தைத்தனமா இருக்கணும்? அது அடல்ட்டாவே ம். இருந்துட்டு போகுது. அவன் கிரியேட் பண்ற கேரக்டர் எல்லாமே வந்து ஒரு 18+ தான். 18+ கூட சொல்ல முடியாது. 20, 22+ அந்த மாரி தான் இருக்கும் கேரக்டர். 18+ கூட கம்மி தான். ஸோ அந்த மாரி கொஞ்சம் ப்ரூட்டலிஸ்ட்டா தான் இது பண்ணிட்டு இருப்பான். இன்டர்வியூ பண்றவங்களும் கேட்பாங்க. நீங்க இந்த மாரி பண்றது வந்து ரொம்ப ஒரு செக்ஸிஸ்ட்டா இருக்கே. இது டோன் டவுன் பண்ண வேண்டியதான்னு சொல்லி கேட்கும்போது, அவரு எக்ஸாம்பிள் சொல்லுவானே அது தெரியுமா உங்களுக்கு? ஆ அதெல்லாம் ஞாபகம் இந்த இல்லங்க. சீன்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அப்ப நான் வந்து உங்கள பார்த்து அந்த டபிள்யூ வேர்ட சொல்லுவாங்க தெரியுமா? அந்த வேர்ட் சொல்லும்போது, அது ஒரு சின்ன சலசலப்பு வரும். கடைசியா முடிக்கும்போது கரெக்ட்டா அவங்க சொல்லியிருப்பாங்க. அந்த அந்த வேர்டுக்கு பதிலா தான் இப்ப நாங்க வந்து செக்ஸ் ஒர்க்ன்றது கரெக்ட்டா குடுத்துருக்கோம். ஸோ அதனால அட்ரஸ் பண்றத கரெக்ட்டா அட்ரஸ் பண்ணுங்கன்ற ஸோ அவனோட கேரக்டர் எப்படின்னா வந்துட்டு மேம்போக்கா பேசுவான். அவன பொறுத்தவரைக்கும் ஆர்ட்ன்றது நம்ம இப்ப நான் உன்ன உருவாக்குறேன்னா, என்னை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. இந்த மாரி ஒரு நார்சிஸ்டிக் மைண்ட் செட் உள்ள ஒரு பெர்சன் தான். ஆனா வந்துட்டு ஆர்ட்டையும் லைஃப்பையும் பிரிச்சு வச்சிரணும். அங்க தான் அந்த கேரக்டர் வந்து ஓரளவுக்கு இதா நிக்கும். இப்ப நீங்க வந்து ஆர்ட்டா போனீங்கன்னா, அவன் யாரையும் யாரோட பேச்சையும் கேட்க மாட்டான். அதே லைஃப்போட பார்ட் எடுத்துட்டோம்னா, அவனுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். எப்படி ம். வந்துட்டு ஒரு கொண்டு போறோம், எப்படி ஒரு ஃபேமிலி பிளான் பண்ணுவோம், அந்த மாரி எண்ணம் இருக்கும். பட் ஆர்ட்ன்னு வரும்போது, அவன் அப்படியே தலைகீழா மாறிடுவான். ஒன்ஸ் வந்து அவன் இந்த
அந்த ஒன்ஸ் அந்த கேன்சர் வந்தப்புறம் என்ன நடக்கும்னா, ஒரு சீன் ஒண்ணு இருக்கும். ஸோ அதுல வந்து ம். என்னன்னா, ஹீரோ 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. பேசிட்டு இருக்கும்போது கடைசியா அந்த கான்வர்சேஷன் முடியும். ஒரு கேன்டீன்ல உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும்போது, ஒரு டாப் ஆங்கிள் ஷாட் ஒண்ணு வச்சிருப்பாங்க. வச்சுட்டு இருக்கும்போது ம். என்னன்னா, ஹீரோ சைட்ல 2 பக்கம் டேபிள் இருக்கும். 2மே வந்துட்டு எம்ப்டியா இருக்கும். அதே மாரி அவன் உட்கார்ந்திருக்கான்னா, அவன் அவன் கையில வந்து கிளாஸ் ஒண்ணு இருக்கும். தண்ணி மட்டும் தான் இருக்கும். கிளியரா இருக்கும். வேறஸ் அந்த ஆப்போசிட் சைட்ல ஹீரோயின் சைட்ல பார்த்தோம்னா, அதுவுமே 2 பக்கம் ஆள் இருப்பாங்க. அதே மாரி நடுவுல ம். உட்கார்ந்திருப்பா. அவ கையில வந்து ஒரு காஃபி மாரி வச்சிருப்பா. ரொம்ப ஒரு மாரி டார்க்கா காமிப்பாங்க. ஸோ அந்த ரிசம்பிள்ஸ் கூட ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மாரி போகும். ஒவ்வொரு மாரி வரும். இப்ப எனக்கு எப்படி புரிஞ்சுச்சுன்னா, இவன் கரெக்ட்டா புரிஞ்சுக்கிட்டான். லைஃப்னா இவ்வளவுதான். நம்ம என்ன நெனச்சாலும் பண்ண முடியாது. இப்ப நமக்கு நம்ம ஒழுங்கா இருக்க வரைக்கும் தான் லைஃப் நமக்கு ஏத்த மாரி இருக்கும். இல்லன்னா அந்த ஒரு மைண்ட் செட் கரெக்ட்டா வந்துருவான். ஆனா ஹீரோயின் சைட்ல எப்படி இருக்கும்னா, இப்ப இந்த குழந்தைய எப்படி நான் வளர்க்க போறேன்? 1008 பிரச்சனை போயிட்டு இருக்கும். ஏன்னா இன்ன வரைக்கும் அவளுக்கு வந்து தனக்கு என்ன வேணும்ன்றது அவளுக்கு தெரியாது. அப்படி ஒரு ம். கேரக்டர். ஸோ அதுக்கப்புறமா இன்னொரு கேரக்டர் வந்து யாருன்னா, அந்த காஃபி ஷாப் உள்ளவன். ஸோ அவன் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் நார்மலா தான் ஓப்பனா இருக்கான். பட் அவனுக்குள்ளுமே அந்த எந்த எண்ணம் இவ வந்து ஒரு இது விஷயம் எழுதுறா. அது என்னன்னு கேட்கல. அவனே ஒரு ஜட்ஜ்மென்ட்க்கு வந்துடுறான். அந்த ஹீரோயின் கூட கரெக்ட்டா சொல்லியிருப்பா. நான் பார்த்ததிலேயே வந்துட்டு என்னைய ரொம்ப கம்மியா ஜட்ஜ்மென்ட் பண்ணது வந்து அந்த காமிக் ஆர்டிஸ்ட் தான் சொல்லியிருப்பா. ஒரு சடனா சீன் ம். இருக்கும். ஸோ அந்த மாரி இது பார்க்கும்போது, இவளுக்கு வந்து அந்த ஜட்ஜ்மென்ட் பண்றது இவளுக்கு கடுப்பா இருக்கு. 2வது அதுவும் தப்பு தானே. இப்ப வந்துட்டு ம். அது என்னன்னு கேட்டிருந்தா அந்த பிரச்சனை வந்திருக்காது. அந்த ரிலேஷன்ஷிப் உடைஞ்சிருக்காது. அது உடையறதுக்கு காரணமே வந்துட்டு இவ வந்து ஒரு ஒரு ப்ரீ ஜட்ஜ்மென்ட்ல உட்காந்துட்டு ஓகே இவ இவள பத்தி தான் எழுதியிருக்கான்னு சொல்ற மாரி சொல்லுவான். ஸோ அப்படி கேட்கும்போது அவளுக்கு ஒரு செகண்ட் இதாயிரும். என்னடா இது நல்லா தானே பேசிட்டு இருந்தா ஏன் இப்படி பண்றான்? ஸோ எண்ட் ஆஃப் த டே வந்து எப்படிதான் இருந்தாலும் ஒரு மேல்ன்றது அந்த ஒரு கேரக்டருக்குள்ள எப்படி இருந்தாலும் உள்ள வந்துடுறானுங்க. அந்த இத வந்து கொஞ்சம் ஒரு தோல வச்சு காட்டின ஒரு சீனா மெயினா இருந்துச்சு. நீங்க சொன்ன மாரி தான். அதாவது இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாரி புரியும். இது எனக்கு எப்படி புரிஞ்சுச்சு அப்படின்னா, அவளால வந்து அந்த டிரான்சிஷன் பீரியட்ல அவ இருக்கா. அவ வந்து என்ன நினைக்கிறா அப்படின்னா, நான் வந்து எல்லா விஷயத்துலயும் கரெக்ட்டா இருக்கணும், பெர்ஃபெக்ட்டா இருக்கணும், கரெக்ட்டா இருக்கணும் இன் த சென்ஸ் அதாவது அவளுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் ஒண்ணு அவ வச்சிருக்கா. அந்த ரூல்ஸ் படி நான் இருக்கணும் அப்படின்ற மாரி அவ நினைக்கிறா. அவளால வந்து எந்த விஷயத்திலயும் ஒரு சின்ன தப்ப கூட ஏத்துக்க முடியல. ஏன்னா கம்பேரிட்டிவ்லி பார்த்தா இவகிட்டயும் நெறைய ஃப்ளாஸ் இருக்கும். ஆனா நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னு வைங்களேன், இந்த படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவளோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து கம்ப்ளீட்டா இருக்கும். ஸோ, அ ஏன்னா இவ வந்து அவன் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது, இவன் கூட வந்ததாகட்டும், இந்த மாரி நெறைய ஃப்ளாஸ் அவகிட்டயும் இருக்கும். பட் நல்லா நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, அவ வந்து போட்டு வச்சிருக்கிற அந்த செட் ஆஃப் ரூல்ஸுக்குள்ள அவங்க யாருமே வரல அப்படின்றதுனால, அவங்க யாரோடையுமே என்னால இருக்க முடியாது அப்படின்னு அவளே கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டா. ஸோ, அந்த அன்ஸ்டேபிளான ஒரு மைண்ட் செட் இருக்கு இல்லையா? அது வந்து ரொம்ப அந்த படம் ஃபுல்லாவே வந்து அது அது மட்டும் தான் தெரியும். படம் ஃபுல்லாவே அன்ஸ்டேபிளா தான் இருப்பா. பட் அது அது வந்து எதனால அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு இது காமிச்சிருப்பாங்க. ஏன்னா, அவளே ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சிருக்கா. ஏன்னா, இப்போ குழந்தை வேண்டாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம், அவன் வந்து அத பெருசா ஸ்ட்ரெஸ் பண்ணல. அவன் வந்து அவனோட நீட அவன் எக்ஸ்பிரஸ் பண்ணான். பட் அவளோட மைண்ட்ல என்ன இதா இருக்கு அப்படின்னா, ஓகே அதாவது அவனோட இது வேற, என்னோட டைரக்ஷன் வேற. வி ஷுட் பார்ட் வேஸ். அந்த மாரி எப்படி சொல்றது? ஏன்னா, அந்த மாரி சின்ன சின்னதா ஆரம்பிச்சு தான் அது வந்து இதாகுது. அந்த படம் டிரான்சிஷன் ஆகுற அந்த இதுலயே அது நமக்கு எல்லாம் எவிடென்ட்டா தெரியும். ஸோ இது வந்து என்னோட இன்டர்பிரேஷன் எப்படின்னா, இது வந்து ரொம்ப அதாவது இந்த கதைய வந்து ரொம்ப அப்படியே டைசெக்ட் பண்ற அளவுக்கு இதுல எதுவுமே இருக்காது. பட் இத பார்க்கிறவங்களுக்கு நான் சத்தியமா சொல்றேன். இத பார்க்குற நெறைய பேருக்கு வந்து என்னங்க என்னையே காட்டியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்மள்ல நெறைய பேர் வந்து அவ வந்து பொலிட்டிக்கலாவும் சரி, மாரலாவும் சரி கரெக்ட்டா இருக்கணும்னு நெனைக்கிறா. அந்த கரெக்ட்னஸ்க்கு நடுவுல ஏன்னா அவளும் ஒரு ஹியூமன் தான். அட் தி எண்ட் ஆஃப் தி டே. அவளோட அந்த ஹியூமன் நேச்சர் இந்த சொசைட்டில இருக்கிற அதுதான் ஒரு சொசைட்டி எப்படி இருக்கோ அப்படிதான் நம்ம எல்லாருமே இருப்போம். சோ அதுலருந்து வந்த ஒரு ப்ராடக்ட்டா இருக்கிற நம்ம எப்படி நம்மளோட மாரல் காம்பஸையும், பொலிட்டிக்கல்லி கரெக்ட் அந்த இதையும் வந்து பேலன்ஸ் பண்றதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம். அந்த இதுக்கு நடுவுல நம்ம மாட்டி நம்மளோட மாரல் இத சாட்டிஸ்ஃபை பண்றோமா? இல்ல நம்மள சுத்தி இருக்கிறவங்களோட இத சாட்டிஸ்ஃபை பண்றோமா? இல்ல அதையும் தாண்டி நம்மளோட ஓன் டிசைர சாட்டிஸ்ஃபை பண்றோமா? அதுக்கு நடுவுல தான் அவ எதையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணல கடைசி வர. அவளுக்கு வந்து இவன் கூட இருக்கவும் புடிச்சிருந்துச்சு, அவன் கூட இருக்கவும் புடிச்சிருந்துச்சு. ஆனா அவ எதையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணாம, அவளோட பவுண்டரீஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணாம அட் தி எண்ட் ஆஃப் தி டே ஏன்னா நல்லா நோட்டீஸ் பண்ணீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் அவளோட 2வது லவ்வர ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கிறப்போ, இதெல்லாம் சீட்டிங் இல்ல அப்படின்னு அவளே கன்வின்ஸ் பண்ணிப்பா. ம். அதனால தான் அவன்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டா. இவ்ளோ செட் ஆஃப் பெர்ஃபெக்ட்டான ரூல்ஸ் போட்டிருக்கவ, கண்டிப்பா சீட்டிங் ஏதாவது ரூல்ஸ் போட்டிருப்பா. அப்படி இருந்ததுனால தான் அவன் கூட இருந்த மாதிரி எனக்கு அவன் கூட இருக்கணும்னு தோணுன உடனே இவன பிரேக்கப் பண்ணிட்டு அங்க போயிட்டா. சோ அவளையும் அவ சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கல. அவளோட பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸையும், மாரல் கரெக்ட்னஸையும் அவ சாட்டிஸ்ஃபை பண்ணல. அட் தி எண்ட் ஆஃப் த டே அது இந்த கமிட்மெண்ட்ஸ்ல இருந்து அவளுக்கு அவளே பதில் சொல்ல வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வந்தப்போ, அந்த எல்லா கமிட்மெண்ட்ஸ்ல இருந்தும் வெளிய வந்து, இல்ல நான் எதுக்கும் பதில் சொல்ல முடியாது. நான் பண்ணது கரெக்ட்டா தப்பான்னு நான் யோசிக்க விரும்பலன்னு சொல்லிட்டு அவ தனியாவே இருந்துட்டா. எனக்கு என்னோட இதுதான் இந்த இத பத்தி பார்க்கும்போது, ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் இப்போ அன்ஸ்டெபிலிட்டி பத்தி பேசும்போது நமக்கு நம்மளே ரிஃப்ளெக்ட் பண்ற மாரி இருக்கும். நம்மளும் இப்படிதான் அன்ஸ்டேபிளா மாறிட்டே இருப்போம் அப்படின்ற மாரி. மேபி ஐ ம். மைட் பி ராங். பட் இதுதான் இத வந்து ரொம்ப மேம்போக்கா பார்த்தா எரிச்சலா தான் இருக்கும். கொஞ்சம் ஒரு 2 வாட்டி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே வந்து ஓகே அப்படின்ற மாரி வாட்டி பார்க்கும்போது புரியாத நெறைய விஷயம் 2வது வாட்டி பார்க்கும்போது
புரியலாம். இன்னொரு ஸோ சீன் என்னன்னா, இவ வந்து அந்த கேன்சர் ஆன அப்புறம் மீட் பண்ணுவா இல்லையா? அத மீட் ம். பண்றதுக்கு மெயினான ரீசன் என்னன்னா, அவ பிரெக்னன்ட் ஆன ஒரே காரணத்தால தான் மீட் பண்ணியிருப்பா. ஆமா. இல்லன்னா அவ போகணுன்ற அவசியம் கிடையாது. 2வது அவ வந்து இவ்வளோ கரெக்ட்டா இருக்குன்னு யோசிச்சவ வந்து அந்த ஆப்போசிட் சைடு ஃபீலிங்ஸ் அவ கடைசி வரைக்கும் யோசிச்சது கிடையாது. ஆனா தனக்கு அதுதான் நடக்கும்போது சொல்றேன். யோசிப்பாளே தவிர, யோசிக்க மாட்டா. இப்ப வந்து அந்த 2வது லவர் கூட வந்துட்டு என்ன பண்ணியிருப்பான்னா, அந்த கேரக்டர் அசோசியேஷன் மாரி பண்ணியிருப்பான். அப்பதான் அவளுக்கு வந்து ரிலேஷன் அப்பதான் அவ ஃபீல் பண்ணுவாளே தவிர, இவ வந்து இவளுக்கு நடக்கும்போது ஃபீல் பண்ற ஒரு சிச்சுவேஷன் தான் பண்றாளே தவிர, ஆப்போசிட் சைட்ல என்ன நினைக்கிறாங்கன்றது கடைசி வரைக்கும் யோசிச்சது கிடையாது. அவ வந்துட்டு எப்பயுமே யோசிச்சது கிடையாது. ம். எக்ஸாக்ட்டா அவ அதுதான் நான் அவனோட சொல்றேன். போய் அவளால பேசும்போது கூட அந்த அந்த குழந்தைய பத்தி தான் யோசிச்சிருப்பாளே தவிர, இவன் இங்க சாவ போறான். ஒரு கடைசி வரைக்கும் இருக்கலாமேன்னு கூட நெனச்சிருக்க மாட்டா. ஏன்னா அவன் இறந்து கூட போயிருக்க மாட்டான் கடைசில. அந்த ஃபியூனரல் கூட ஆமா. அட்டெண்ட் பண்ணியிருக்க மாட்டா. ஆக்சுவல் அட்டெண்ட் பண்ணியிருக்க மாட்டான். அவன் செத்து போயிருவான். அவன் வந்து அவனோட தம்பி தான் அவன்கிட்ட சொல்லுவான்னு நெனைக்கிறேன். சொல்லும்போது இன்னைக்கு நைட்டு வரைக்கும் அவன் இருப்பானான்னு தெரியல அப்படின்ற மாரி சொல்லுவான். அவ வந்து அன்னைக்கு நைட் போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரியும் இருக்காது அவளுக்கு. அததான் சொல்றேன்ல. அதாவது அவ யாருன்னே அவளுக்கு கரெக்ட்டா தெரியல. ஃபர்ஸ்ட்டு. அத வந்து அவ ஐடென்டிஃபை பண்றதுக்கு அவ எவ்வளவோ ட்ரை பண்ணா. அது முடியல. அவ ரிலேஷன்ஷிப்ல கூட இருந்தவங்க வந்து அத வந்து அவளுக்கு இது பண்ணுவாங்க, தெரியப்படுத்துவாங்கன்னு நெனச்சாளா? இல்ல என்னன்னு தெரியல. அந்த மாதிரி ஷி ட்ரைட் டூ டிஃபைன் ஹெர்செல்ஃப் த்ரூ த ரிலேஷன்ஷிப்ஸ். பட் அதுவும் முடியல அப்படிங்கிறப்போ, அது எல்லாத்துலருந்து வெளிய வந்துட்டு ஓகே. இப்போ இந்த படத்துக்கு வந்து எப்படின்னா, ஒரு ஒரு மோட்டிவேஷனலான எண்டிங் இருக்காது. அது மாரி ஒ ஒருத்தங்க இப்படி இருந்தாங்க, எப்படி ஆயிட்டாங்க பாத்தீங்களா? அப்படின்ற மாரி எதுவுமே இருக்காது. ஒரு எலிவேஷன் பாயிண்ட் அப்படிலாம் எதுவுமே இருக்காது. மெயின் கேரக்டருக்கு. ரொம்பவே டே டு டே லைஃப்ல ஒருத்தங்க இருந்தா என்ன ஆகும்? இப்படிதான் இருக்கும். அப்படின்ற மாதிரியே காமிச்சு இப்ப ரொம்ப நேச்சுரலா இருக்கும். இப்போ வந்து அடுத்ததும் இவ அடுத்த வேற யாரையும் பார்த்தா வேற ரிலேஷன்ஷிப் குள்ள கண்டிப்பா போவா. அதுக்கும் சான்ஸ் இருக்கு. இல்ல மேபி ஏற்கனவே இருந்த அவங்க கூட ரிலேஷன்ஷிப் குள்ள போகலாம். என்ன வேணா நடக்கலாம். சோ இது வந்து ஒரு ஓப்பன் எண்டட் ஸ்டோரின்னும் சொல்லலாம். நல்லா இருக்கும். இது இது வந்து நம்ம வழக்கமா பார்க்குற எல்லா படத்தையும் விட நல்லா இருக்கும் தான். ரொம்பவே நல்லா தான் இருக்கும். பார்க்கலாம். கண்டிப்பா இன்னொன்னு பாருங்க. அந்த அந்த ஃபீமேல் கேரக்டர வந்து நீங்க எங்கேயாவது எப்படியாவது ஒரு ரிலேஷன் வந்துரும். நீங்க அவங்களோட ரிலேட் பண்ற எடுக்கிற ஒரு சிச்சுவேஷன் எங்கேயாவது வந்துரும். ஸோ அந்த ஆமா. கேரக்டர் வந்து நீங்க எங்கேயுமே இது பண்ண முடியாது. அந்த கேரக்டர் நீங்களா எடுத்துக்கிட்டீங்கன்னா, எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்க உட்காருவீங்க. கண்டிப்பா ம். ஒரு இடத்துல உட்கார்ற மாரி தான் வரும். இப்ப நம்ம அந்த கேரக்டர் மாரி அடமென்ட்டா இருந்தா கண்டிப்பா ரிலேட் பண்ணுவீங்க. அப்படி வாய்ப்பு இல்லைன்னா, இருக்கு. ஒரு இப்ப எனக்கு வந்து எந்த ஒரு மோட்டிவேஷனே இல்ல. நான் ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏதோ ஒண்ணு கிடைக்கிறத பண்ணிட்டு இருக்கான். அப்படி இருக்கிறவங்களுக்கும் ம். ரிலேட்டபிள் ஆகும். ஸோ நீங்க எப்படினாலும் எடுத்துக்கலாம். அது நம்ம தான். நம்மளோட ஆ. ரிஃப்ளெக்ஷன் தான். இது வந்து உங்க ரொம்ப மிரர் தான். ரெகுலரான ஸ்டோரி. இது வந்து எக்ஸ்ட்ரார்டினரியா எதுவும் இல்ல. அதாவது எப்படி சொல்றது? நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம பார்க்குறது, நடக்கிறது இப்படிதான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அதாவது நம்மள நெறைய பேர் நான் ரியலைஸ் பண்ண வரைக்கும் இப்போ பொதுவா இப்ப நம்ம பாட்காஸ்ட்டா அத பேசுறதுனால சொல்றேன். நெறைய பேர் மாரலி கரெக்ட்டா இருக்க ட்ரை பண்ணி ரிலேஷன்ஷிப்ஸ லூஸ் பண்ணிட்டு இருப்போம். இல்ல மாரலி கரெக்ட்டா இருக்க ட்ரை பண்ணி வேலைய விட்டுக்கிட்டு இருப்போம். அந்த மாரி நெறைய நடந்துட்டு இருக்கும். சோ அது எல்லாமே ஒரு 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 இதா ஒரு படமா அத எல்லாத்தையும் சேர்த்து எடுத்து வச்சா எப்படி இருக்கும்? அதாங்க அப்படிதான் ஒரு இருக்கும் இது. பிக்சரா இருந்தா அந்த கேரக்டர் தான் நீங்க. அது இருக்கிற சிச்சுவேஷன் தான். ஸோ இது வந்து அந்த அந்த பொண்ணுன்னு நீங்க பார்க்கணும் அவசியம் கிடையாது. அங்க வந்து அது அது பொண்ணு மேபி கிடையாது. அது உங்களோட ஆர்டிஸ்டா ரிஃப்ளெக்ஷன் இருக்கலாம். உங்களோட ரிஃப்ளெக்ஷன் தான் நீங்க திருப்பி பார்க்குற மாரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படம் குடுக்கும். ஸோ இந்த படத்த பொறுத்தவரைக்கும் இந்த கதை கேட்டு உங்களுக்கு புரியாது கண்டிப்பா. சத்தியமா புரியாது. இவ்வளவு நேரம் நாங்க பேசும்போது எங்களுக்கே புரியல. ஸோ கதை எப்படி புரியும்னு எங்களுக்கு தெரியாது. பட் நீங்க படமா ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா, நான் எப்படி சொல்வேன்னா, ஃபர்ஸ்ட் டைம் உட்கார்ந்து எப்படியாவது தூக்கம் வந்தாலும் சரி, எப்படியாவது உட்கார்ந்து பார்த்துருங்க. ஃபுல்லா ஒரு வாட்டி பார்த்துட்டு, அதுக்கப்புறமா ஒரு நாளைக்கு ஒரு ஒரு திருப்பி ரீவாட்ச் பண்ணும்போது, ஒரு நாளைக்கு ஒரு ஒரு சாப்டர் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கதை ரொம்ப இன்னும் கொஞ்சம் புரிய ஆரம்பிக்கும். இது நம்ம அடிக்கடி பார்க்க தான் அந்த கதை புரியுமே தவிர, ஒரே சிட்டிங்ல சத்தியமா யாருக்குமே புரியாது. ஒரே சிட்டிங்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொண்ண நீங்க தப்பா தான் யோசிப்பீங்க. அடுத்தடுத்து ம். பார்க்கும்போது தான் இவ பக்கம் இது வரும். ஒரு ஒரு 7, 8 வாட்டி பார்த்தீங்கன்னா, எ எல்லார் மேல இருக்க தப்புமே உங்களுக்கு தெரிஞ்சிரும். ஸோ உங்களோட உங்களோட லைஃப்ல வந்து ஒரு செல்ஃப் ரியலைசேஷன்க்கான ஒரு பார்த்தா கூட இது இருக்கலாம் அந்த படம் பார்க்கும்போது. ஸோ என்னடா இவ்ளோ இதுதான். கூவி கூவி விக்கிறாங்களே அப்படின்லாம் யோசிக்காதீங்க. நல்லாருக்கும். சின்ன ஒரு ஸோ அதனால ரெக்கமெண்டேஷன் இந்த தான். படத்த நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி ஓகே. அதான். புரொடியூசர் கூட இப்படி வித்துருக்க மாட்டான்டா. சரி என்னடா விடுங்க, இப்படி விடுங்க. விக்கிற? காசு வாங்காம. சரி நம்ம வேற வழி இல்ல வித்து தான் ஆகணும். சோ இந்த மாரி வேற ஏதாவது இந்த மாரி படம் வேற ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சா யாராச்சும் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப நாளா ஆசை. இந்த மாரிலாம் படம் ஏதாவது இருந்தா பார்க்கணும்னு. அப்புறம் இன்னொரு ஓ விஷயம் என்னன்னா, இந்த இடத்துல வந்து நீங்க மெயின் கேரக்டரா தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. நீங்க அந்த ஆர்டிஸ்ட்டா இருக்கலாம். நீங்க அந்த பாய் ஃப்ரெண்டா இருக்கலாம். அந்த பாய் ஃப்ரெண்டோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கலாம். யாரா வேணா இருக்கலாம். எல்லா கேரக்டர்ஸுமே இங்க இங்கனக்குள்ள நம்ம இப்போ அதுவும் இந்த ஏஜ்ல பர்ட்டிகுலரா நம்ம பார்க்குற கேரக்டர்ஸ் தான். எதுவுமே வந்து ரொம்ப அப்படியே இயல்பான வாழ்க்கை முறைய காட்டுறேன்னு ரொம்ப பழைய காலத்துக்கும் போயிருக்க மாட்டானுங்க. ரொம்பவே ஒரு நார்மலா ஒரு 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 ரெகுலரான ஃபோன் இருக்கும் ஆட்கள் வாழும் வாழ்க்கைய தான் காமிச்சிருப்பாங்க. ரொம்ப யோசிக்கிற அளவுக்குலாம் இதுல எதுவும் சினிமேட்டிக்கா இருக்காது. இல்ல. அவ்வளோதான் இந்த கதைய ஆ பொறுத்து. அது என்னவோ உண்மதான். ரொம்ப சினிமேட்டிக்காலாம் இருக்காது. ரொம்பவே ஓகே. நார்மலா ஸோ இருக்கும். இந்த படத்த நீங்க ட்ரை பண்றவங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப நம்ம அடுத்த படத்துக்கு போயிடலாமா? சரி ஓகே. இப்ப ஓகே. அடுத்த படம் பார்க்கும்போது என்னன்னா, த வேல். இது வந்து 2021ஓ 22லயோ வந்துச்சு.
இது நடிச்ச ஆக்டருக்கு வந்து ஆஸ்கர் அவார்ட்ல பெஸ்ட் ஆக்டருக்கான அவார்டு குடுத்தாங்க. ம். இன்னொன்னு, இந்த படமுமே இப்போ தி வொர்ஸ்ட் பெர்சன் இன் தி வேர்ல்டுமே வந்து நெறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கு ஆக்சுவலா. ஸ்கிரீன் பிளேக்காக அந்த ஆக்ட்ரஸ்க்கும் அவார்ட் வாங்கியிருக்கிறாங்க. சோ அது கொஞ்சம் தேடி பாருங்க. அதுவுமே நல்ல படம் தான். ரொம்ப கிரிட்டிகலி அக்ளைம்டு ஃபில்ம் தான். நாங்க ரொம்ப புழுத்தணுன்றதுக்காக மொக்க படத்த எடுத்துட்டுலாம் நாங்க வரல. நல்ல படம் தான். சரி, நீங்க ஓகே. தேடி பாருங்க. ட்ரை பண்ணி பார்ப்பான்னு நெனைக்கிறேன். நம்ம இந்த கதைக்கு வரலாம். அந்த கதைய பொறுத்தவரைக்கும் ஒரு ஆளு, அவன் வந்து என்னன்னா, நார்மலான ஒரு ஹியூமன் இருக்கிற வெயிட்ட விட ஒரு 7, 8 மடங்கு இருப்பானா? ஒரு 7, 8 இருப்பான். மடங்கு இருப்பான். ரொம்ப ஒபிஸா இருக்கான். இன்னும் 1 வாரத்துல இறக்க போறான். ஸோ ம். கடைசி காலத்துல அவ பொண்ணுக்காண்டி ஒரு 1 வாரம் இருக்கணுன்ற மாரி பிளான் பண்ணுவான். ஸோ அந்த ஒரு 1 வீக் ஜர்னில யார் யார மீட் பண்றான்? என்னென்ன மாரி ஒரு ஃபீல் நடக்குது? எப்படி ரியலைஸ் பண்றான்? கடைசில இறந்துருவான். அது வேற கதை. பட் இந்த இந்த ம். 1 வாரம் அந்த ஜர்னி. ஜர்னி மீன்ஸ் இவன் வந்து எங்கேயும் போலாம் மாட்டான். இந்த வீடு தான் மெயின். இப்ப வந்து நம்ம விசு படம் மாரி எடுத்துக்கலாமே. வீடு தான் மெயின் கேரக்டர். ம். அந்த ஓகே. மாரி ஒரு கான்செப்ட் தான் அந்த படம். நீங்க கதைய சொல்லுங்க. சோ, என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அந்த ஆன்லைன் கோர்ஸ் ஒண்ணு அவன் டீச் பண்ணிட்டு இருப்பான். அதுல இருந்து ஆரம்பிக்கும். அதுல வந்து அவன் வந்து கேமரா எப்பவுமே ஆனே பண்ண மாட்டான். அவன் வந்து ஒரு யுனிவர்சிட்டிக்கு வந்து ஆன்லைன் ஒரு அதாவது ஒரு கிளாஸ் மட்டும். இப்ப நம்ம ஊர்ல இல்ல மாரி அங்க தனித்தனி கிரெடிட்ஸ் அந்த மாரி தானே எடுப்பாங்க. சோ, அது இதுல ஒரு கிளாஸ் வந்து அவன் டீச் பண்ணிட்டு இருப்பான். டீச் பண்ணும்போது கேமரா வந்து ஆன் பண்ணவே மாட்டான். ஆன் பண்ணாம அவன் வந்து சொல்லிக் குடுத்துட்டு இருப்பான். ரொம்பவே பொறுமையா சொல்லிக் குடுப்பான் அவங்களுக்கு. சொல்லிக் குடுத்துட்டு இந்த மாரி எழுதணும். அவன் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, அவன் வந்து நல்லா எழுதுவான். இங்கிலீஷ் நல்லா எழுதுவான். அது ம். மாரி அவன் வந்து சொல்லிக் குடுத்துட்டு இருப்பான். குடுத்துட்டு இருக்கும்போது இவன் வருவான்னு நெனைக்கிறேன். ஒரு ஒரு பாஸ்டர் ஒருத்தன் வருவான். பாஸ்டர் ஃபர்ஸ்ட் அவன் வரும்போதே வந்துருவான். வரும்போது என்ன பண்ணியிருப்பான்னா, இவன் வந்து ஒரு அடல்ட் வீடியோ பார்த்துட்டு இது பண்ணிட்டு இருப்பான். கையடிச்சிட்டு இருப்பான். கையடிச்சிட்டு ஆ. இருக்கும்போது அவன் வந்துருவான். வந்த உடனே அதுவும் கே வீடியோ பார்த்துட்டு இருப்பான். ஹைலைட் ஓகேவா? கே வீடியோ பார்த்து கையடிச்சிட்டு இருக்கும்போது அவன் வந்துருவான். வந்த உடனே, "இல்ல நான் போறேன்" அப்படின்ற மாரி சொல்லுவான். வேணாம் சொல்ட்டு அவன் வந்து ஆமா. உடனே அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வர்ற மாரி இருக்கும் அப்போ அந்நேரம். ம். உடனே அவன் என்ன சொல்லுவான், "ஒரு எஸ்ஸேவ குடுத்து இத ரீட் பண்ணு" அப்படின்னு சொல்லுவான். ரீட் பண்ணு அப்படின்ன உடனே அவன் அத ரீட் பண்ணுவான். அதுல வந்து ஒரு முக்கியமான வார்த்தை வரும். என்னன்னா, மேபி த ஆத்தர் இஸ் ட்ரையிங் டூ எஸ்கேப் ஃப்ரம் ஹிஸ் ஓன் சேட் ஸ்டோரி அப்படின்ற மாரி ஒரு டயலாக் வரும். அது வரும். வந்த உடனே அது வந்து யாரோ ஒரு பெரிய ரைட்டர் எழுதுனது போல அப்படின்ற மாரி இருக்கும் நமக்கு அத ஃபர்ஸ்ட் டைம் கேட்கிறப்போ. அதுக்கப்புறம் அவன் வந்து இது பண்ணுவான். அதுக்கப்புறம் அவனோட ஃப்ரெண்ட் வருவாங்க. அவங்க வந்து செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிட்டு, "உன் ஹெல்த் ரொம்ப மோசமாயிட்டே இருக்கு. நீ டாக்டர போய் பாரு" அப்படிம்பாங்க. அவன் வந்து, "இல்ல ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லாதனால போய் பார்க்க முடியாது" அப்படின்ற மாரி ஏதோ சொல்லுவான். சொன்னதுக்கப்புறம், "நான் கொஞ்சம் சாப்பிடவா?" அப்படின்ற மாரி கேட்பான். அவளும் சரி அவனுக்கு சாப்பாடு அவ தான் எடுத்துட்டு வந்திருப்பா. "சரி சாப்பிடு" அப்படின்ற மாரி சொல்லிருவா. அதுக்கப்புறம் என்ன சாப்பிடுமான்னு ஆகும்? சொல்லிடுவான். இவன் வந்து ஒரு கண்டிஷன் மாரி பேசியிருப்பான். அந்த நர்ஸ் பேசியிருப்பா. அது வார்த்தை கேட்டோனே Googleல சர்ச் பண்ணி பார்க்கும்போது, நார்மலான ஹியூமன் இருக்க வேண்டிய அந்த பிளட் பிரஷரத்த விட இவனுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கும். அதனால அந்த இதயம் வந்து துடிக்கிறது வந்து 1 வீக்ல நின்றும். கிட்டத்தட்ட 1 வீக்ல அவன் இறந்து போயிருவான். அந்த நிலைமைக்கு ம், தெரிஞ்சிரும். தெரிஞ்ச பிறகு சரி என்ன பண்ணலாம்னு யோசிக்கும்போது, சரி இந்த வாழப்போற இந்த 1 வாரம் தான். அதனால என்னோட அ பொண்ண கூப்பிட்டு நான் இது பண்ணிக்கணும். இப்ப ஆனா என்னன்னா, அ ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, இவன் வந்து யுனிவர்சிட்டில வேலை பார்த்துட்டு டைரக்டா இருக்கும்போது முன்னாடி இருக்கும்போது என்னன்னா, அங்க இருக்கிற ஒரு பையனோட ஒரு ரிலேஷன்ஷிப் நடக்கும். ஸோ அதனால என்ன பண்ணுவான்னா, டிவோர்ஸ் பண்ணிட்டு இவன் இந்த ரிலேஷன்ஷிப்ல இருப்பான். இருக்கும்போது அந்த பையன் வந்து சூசைட் பண்ணி இறந்து போயிருவான். அதனால சாப்பிட ஆரம்பிச்சவன் தான் இந்த நிலைமையில வந்து இருக்கான். ஹீரோ வந்துட்டு. அதான் மெயினான ம், ரீசனு. ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா, பொண்ணு வருவா. பட் பொண்ணுக்கும் இவனுக்கும் பெரிய இதெல்லாம் இருக்காது. ஸ்டார்ட்டிங்ல வந்து பேசிட்டு இருக்கும்போது, இவ வந்து ஒரு எஸ்ஸே எழுதுற மாரி கேட்பா. சரி நீ வந்து எனக்கு எழுதி குடு. எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நீ பெரிய ப்ரொஃபசர் தானேன்னு சொல்லி கேட்கும்போது, சரி நான் பண்றேன். ஆனா அதுக்கு பதிலா நீ வந்து டெய்லி வந்து இவ்வளவு நேரம் உட்காரணும். நான் அதுக்கு நான் பே கூட பண்றேன்னு சொல்லும்போது, சரி காசுக்காண்டி இனிஷியலா உட்கார ஆரம்பிப்பா. உட்கார்ந்து இது பண்ணிட்டு இருக்கும்போது, இன்னொரு கேரக்டர் அந்த ஸ்டார்ட்டிங்ல பார்த்த அந்த ஒரு பாஸ்டர் கேரக்டர் இப்போ வருவான். வந்த பிறகு ம், இந்த மாரி நான் வந்து உங்கள வந்து என்ன சொல்றது, யூசுவலா பிரைன் பண்ணுவாங்கல்ல. அதே ம், விஷயத்த வந்து இங்கேயே வந்து பண்ணிட்டு இருக்கானுங்க. பண்ணிட்டு இருக்கும்போது, இவன் வந்து ஒரு பைபிள்ல ஒரு பிரேஸ் ஒண்ணு வாசிக்க ஸ்டார்ட் பண்ணுவான். அவன் கரெக்ட்டா சொல்லுவான். ஹீரோ வந்து சொல்லுவான். ஏன்னா வந்துட்டு அந்த பாய் ஃப்ரெண்ட் வந்து ரொம்ப ஒரு ரிலிஜியஸான ஒரு பெர்சன் அந்த பாய் ஃப்ரெண்ட், எக்ஸ் பாய் ம், ஃப்ரெண்ட் வந்து. ஸோ அதனால பேசிட்டு இருக்கும்போது இந்த மாரி ரேண்டமா போயிட்டு இருக்குது. ஒரு 2 நாள் கழிச்சு என்ன பண்றாங்கன்னா, இனிஷியலா ஸ்டார்ட்டிங் அந்த பொண்ணுக்கு வந்து புடிக்கல. அவனோட கூட ம், இருக்கிறது புடிக்கல, வெறுத்து இருக்கா. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் டைம் போக சரியாகுது. உட்கார்ந்து எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா என்னன்னா, இவன் டெய்லியும் ஆர்டர் பண்ணுவான். இப்ப சாயங்காலம் டைம் வந்து ஒரு சிக்கன் இதெல்லாம் ஆர்டர் பண்ணுவான். ஒரு டெலிவரி ஒருத்தன் வருவான். க க கதவுலயே வச்சுட்டு போயிருங்க. அங்க வந்து அந்த ம், போஸ்ட் பாக்ஸ்ல வந்து காசு இருக்கும் எடுத்துக்கணும். டெய்லியும் இது பண்ணிட்டு இருப்பான். ஸோ வாழ்க்கை இப்படியே போயிட்டு இருக்குது. இதுக்கப்புறம் தான் என்ன ஆகுதுன்னா, ஒவ்வொரு கேரக்டர் இப்ப என்னன்றது இதாயிட்டே வரும். ஸோ அந்த பொண்ணுக்கு வந்து அவங்க அப்பாவோட இருக்க ரொம்ப பிடிக்கும். ஸ்டார்ட்டிங் சின்ன வயசுல புடிச்சுச்சு. பட் இவன் வெளிய வந்தது அவளுக்கு ஒரு டிராமா மாரி ம், கிரியேட் ஆனதுனால வேற வழியே இல்ல. அவளுக்கு வந்து ரொம்ப பிடிக்காம போய் வாழ்ந்துகிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் அந்த பாஸ்டர். ஸோ அந்த பாஸ்டர் வந்து எப்படின்னா, ஊர்ல திருடிட்டு வந்துருவான். திருடிட்டு வந்துட்டு இங்க அந்த வேணாம் நம்ம தப்பு பண்ணிட்டோம். வீட்டுக்கு போனா அப்பா என்ன நினைப்பாங்களோ, அம்மா நினைப்பாங்களோ சொல்லிட்டு சுத்தி திரியிற ஒரு கேரக்டர். அந்த நர்ஸ் வந்து எப்படின்னா, இவளோட ஃப்ரெண்ட் ம். லவ் இன்ட்ரெஸ்ட் எப்படினாலும் எடுத்துக்கலாம். லவ் இன்ட்ரெஸ்ட் கூட சொல்றது கரெக்ட்டா இருக்குமான்னு தெரியல. ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கலாமே. அது கரெக்ட்டா யாரு? இருக்கும். அந்த நர்ஸ்
மாறும்ல. கரெக்ட் தான். ஃப்ரெண்ட் ஸோ தான் அவ அவங்க. வந்து டெய்லியும் வந்து செக் பண்ணிட்டு இருக்கும்போது, அவளுக்குமே கஷ்டமா இருக்குன்னு தெரியும். பட் ஆனா, அவ வந்து இவளுக்கு ரொம்ப செலவு பண்ணியிருப்பா. எந்த இது ரிட்டர்ன் எதிர்பார்க்காம. ஒரு ம். ஃப்ரெண்ட்ஷிப்பா பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்தில என்ன ஆகும்னா, இதே நார்மலா போயிட்டு இருக்குது. அந்த பொண்ணு வந்து அந்த பாஸ்டரோட ஓரளவுக்கு நல்லா ஜெல்லா ஃப்ரெண்ட் ஆயிடுறா. என்ன ஏது பிரச்சனை கேட்டுட்டு, இவன் வந்து சொல்லுவான். கன்ஃபெஸ் பண்ணுவான். இந்த மாரி நான் தப்பு பண்ணிட்டேன். இந்த மாரி அந்த காசு அங்கருந்து திருடிட்டு வந்துட்டேன். எனக்கு திருப்பி போக பயமா இருக்கு. ஊர்ல என்ன நினைப்பாங்கன்னு தெரியாது. அப்பா என்ன நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது, அந்த பொண்ணு ரெக்கார்ட் பண்ணி அவங்க சொந்த ஊருக்கு அனுப்பி மெயில் மாரி போஸ்டர் மாரி அனுப்பும்போது, அங்கருந்து வந்துரும் லெட்டர் வந்த பிறகு, இவங்க வீட்டுக்கு வந்துட்டு இந்த மாரி என்னைய வந்து வீட்ல திருப்பி ஏத்துக்கிட்டாங்க. நான் ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு இந்த கேரக்டர் போயிரும். ஸோ அந்த கேரக்டர் போன பிறகு மிச்சம் இருக்கிறது இந்த 3 கேரக்டர் தான். இதுக்கிடையில என்ன ஆகும்னா, அவனோட ஒய்ஃப் வருவாங்க. அந்த ம். ஹீரோவோட ஒய்ஃப் வந்த பிறகு வந்து பேசிட்டு இருப்பான். ஆனா இந்த படத்திலேயே பார்க்கும்போது, அந்த ஒய்ஃப் மட்டும் தான் கரெக்ட்டா இவன புரிஞ்சு வச்சிருப்பா. மத்த எல்லாருமே தப்பா புரிஞ்சிருப்பாங்க. எனக்கு நல்லா ம். பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஒய்ஃப் ஆமா. மட்டும் தான் அவளுக்கு கரெக்ட்டா புரிஞ்சிருப்பா. ஓகே. அவ வந்து கோவப்பட்டுருக்க மாட்டா. இவ வெளிய போனதுக்கெல்லாம் கோவப்பட்டுருக்க மாட்டா. அவளுக்கு என்ன ம். பிரச்சனைன்னா, நீ வந்து உன்னோட ஹெல்த்தையும் பார்த்து நீ நிம்மதியா இருந்திருக்க வேண்டியது தானே. எதுக்கு தேவையில்லாம இவ்வளோ காசு இவளுக்கு செலவு பண்ணிட்டு இருக்க? இவளுக்கு வந்து காச பத்தியே எந்த புரிதலும் இல்ல. நீ குடுத்தீன்னா செலவு பண்ணிருவான்ற மாரி. பட் ஆனா இவனுக்கு வந்து அந்த புள்ளையோட பாசம் இருக்கிறனால, அரௌண்ட் ஒரு 25,000,000 சேர்த்து வச்சிருப்பான்னு நெனைக்கிறேன். அவளோட இதுக்கு. மொத்தமா அந்த ஆன்லைன் கிளாஸு, கோர்ஸ் எல்லாம். அவ்வளோலாம் இருக்காது. நான் வந்து $12,000 ரொம்ப எவ்வளோ செலவு இருக்கும்? பண்ணியிருக்க மாட்டான். அவனே ஒரு சீன்ல என்ன சொல்லியிருப்பான்னா, "எனக்கு இன்டர்நெட்டு, வீடு, கரண்ட் பில் இது மட்டும் தான் எனக்கு வேற சாப்பாடு. இதுக்கு ம். மட்டும் தான். அதனால தெர்ல. எனக்கு ஆன்லைன் கோர்ஸ்ன்னு ஒரு மாரி சொல்லியிருப்பாங்க." ஸோ அது அமௌண்ட் எக்ஸாக்ட்டா தெரியல. படம் பார்த்தா தெரியும். ஸோ இவ வந்து என்ன ம். பண்ணுவான்னா, சொல்லுவா, "உன் பேங்க்ல தான் அவ்வளோக்கும் அமௌண்ட் இருக்குல்ல. அத வச்சு செலவு பண்ணி ஹாஸ்பிட்டல் போயிருக்கலாம்ன்னு" சொல்லி கேட்கும்போது, இத கேட்கவும் அந்த நர்ஸுக்கு ஒரு மாரி இதாயிரும். ஏன்னா வந்து ம். இவ அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. இருந்தாலும் இவனுக்காண்டி ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு, இவ கை காச போட்டு இது பார்த்துட்டு இருப்பா. இவன் எல்லாத்தையும் மறைச்சுருவான். ஸோ அந்த கடுப்புல என்ன ம். ஆயிரும்னா, இவ வெளிய போயிருவா. அப்புறம் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. சண்டை போடுவாங்க. எல்லாம் நெறைய ஒரு மிக்ஸ்ட் எமோஷன் மாரி போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறமா என்ன நடக்கும்னா, ஒரு நாள் என்ன பிளான் பண்ணுவான்னா, இவ்வளவு நாள் வந்து ஒரு டெலிவரி மேன் வந்து பேசிட்டு இருப்பாரு. நம்ம ஒரு வாட்டி கதவு தொறந்தே வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு கதவ தொறந்து வச்சுட்டு இருப்பான். அவன் வந்து ம். பார்த்துருவான். டெலிவரி மேன் பார்த்து பயந்து ஓடிருவான். அப்பதான் வந்து இவனுக்கு ம். ஒரு மாரி வெறுப்பு வரும். என்னடா எல்லாரும் இப்படியே ம். வெறுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி. சரி இதுக்கப்புறம் சரி மயிரா போச்சுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான்னா, கிளாஸ் ஒண்ணு நடக்கும். நடக்கும்போது இந்த வாட்டி ம். கேமரா ஓப்பன் பண்ணி காமிப்பான். எல்லாரும் ஒரு மாரி பயந்துருவாங்க இனிஷியலா. யார்ரா இது புதுசா ஒரு மாரி ம். வித்தியாசமா இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் சொல்லுவான், நீங்க இந்த படிப்பு எல்லாத்தையும் மறந்துருங்க. உங்க மனசுக்கு எது தோணுதோ அதுதான் எஸ்ஸேவா எழுதுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு முந்தின நாளே ஒரு இமெயில் அனுப்பிருவோம். அந்த மாரி நத்திங் ஃபக்கிங் மேட்டர்ஸ் அப்படின்ற மாரி சொல்ட்டு, உங்களுக்கு என்ன தோணுதோ அத எழுதுங்க. அதான் அது இந்த சீன் தான். அந்த ஓப்பன் பண்ற சீன் தான். கேமரா ஓப்பன் பண்ற சீன் தான் அது. அதுதான். அதுக்கு முந்தின நாளே அந்த மெயில் அனுப்பிச்சுருவோம். மெயில் அனுப்பிச்சதுக்கு அடுத்த நாள் வந்து ஆன் தான் பண்ணிட்டு கேமரா ஆன் பண்ணுவோம். எல்லாம் பேசிட்டு அது லேப்டாப் தூக்கி உடைச்சுருவான். அதுக்கப்புறமா கடைசி 2 நாள் முன்னாடி வந்துட்டு அவருக்கு மாஸ்க் போட்டுருப்பாங்க ஹீரோக்கு. ஏன்னா மூச்சு திணறல் பிரச்சனை வரும். அதையும் மீறி சாப்பிட்டுட்டே தான் இருப்பான். அப்புறம் கடைசி ம். நாளு ஆ நர்ஸ் உட்காந்து அழுதுகிட்டு இருப்பாங்க. சாக போறான்னு சொல்லிட்டு இவன் ம். உள்ள வருவா. உள்ள வந்த பிறகு ஏதோ ஒண்ணு பேசணும் இவன் தனியா பேசணும்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் தான் ம். சொல்லுவான், இந்த உலகத்திலேயே எனக்கு ரொம்ப புடிச்சது வந்து நீ எழுதின அந்த எஸ்ஸே தான் சொல்லிட்டு இது பண்ணியிருப்பான். அதுக்கப்புறமா அவ அவ ம். அழுதுட்டு வெளிய போற மாரி இருப்பா. இல்ல போகாத போகாதன்னு ரொம்ப அழுவான். ரொம்ப அழுதுட்டு வெளிய வந்து கரெக்ட்டா வாசப்பட்டு கதவு தொறந்து நிப்பா. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வாட்டி ம். நிப்பா. அது ஃபிலிம் ஸ்டார்ட்டிங்ல இருந்து எந்திரிக்க மாட்டான். எந்திரிக்க முடியாது. இந்த வாட்டி எந்திரிச்சு 4 ஸ்டெப் நடக்கிற மாரி இருக்கும். நடந்து வந்துட்டு அப்புறம் ம். பறக்கிற மாரி இருக்கும். அந்த சீன்ல என்னன்னா அவன் இறந்துட்டான்றத சிம்பலிக் காமிச்சு படத்த அதோட முடிச்சுருவானுங்க. ம். அதோட அவன் அவன் இறந்துருவான். இறந்துருவான். ஸோ ஆமா. இதுதான் வந்து படத்தோட ஓவரால் கதை. இப்ப நீங்க ஒவ்வொரு கேரக்டர் படி பார்த்தோம்னா, ஹீரோவ பொறுத்தவரைக்கும் இனிஷியலா ஒரு ம். லாஸ்ட்டால தப்பான முடிவு எடுத்திருப்பான். சாப்பிட்டுட்டே இருந்துட்டா நமக்கு வந்து அந்த நெனப்புலருந்து வெளிய வந்துரலாம்ன்னு சொல்லிட்டு. அவன் வந்து அப்ப கூட ம். அவன் ஃபேமிலி திங்க் பண்ணியிருக்க மாட்டான். அவன் சாக போறான்னு வரும்போது தான் அவனுக்கு எனக்கு ஒரு குழந்தை இருக்குது. அப்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அந்த ஒரு ம். தாட்டுக்கே வருவான். ஹீரோவ பொறுத்தவரைக்கும் அந்த ட்ராமாலருந்து வெளிய வரதுக்கு தப்பான ஒரு முடிவு எடுத்துட்டான். 2வது ஆனா அந்த நிலைமையிலும் கூட அவன் ஃபேமிலிய கொஞ்சம் திங்க் பண்ணியிருக்கான். அதனால தான் அந்த குழந்தைக்கு வந்துட்டு காசு கொஞ்சமா ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 2,000,000 என்னமோ சேர்த்து வச்சிருப்பாங்க. 1,000,000 கிட்ட வச்சிருப்பான். வச்சிருப்பான். அது ம். அமௌண்ட் கரெக்ட்டா தெரியல. ஸோ அந்த மாரி சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு சரியான கேரக்டர். இன்னொரு பக்கம் ம். யாருன்னு பார்த்தா, அந்த நர்ஸ். ஸோ அந்த நர்ஸ் வந்து இனிஷியலா எப்படி எப்படி ஃப்ரெண்ட் ஆனாங்கன்னு தெரியல. பட் அதையும் தாண்டி ம். வந்துட்டு இவனுக்கு ஒண்ணுன்னா கேட்கறதுக்கு ஒரு ஒரு ஆள்னா அந்த ஒரு கேரக்டர் தான். அவ இவ்வளவு கஷ்டம் ம். இருந்தாலும் இப்படி ஒருத்தன் இருக்கான். இவனுக்காண்டி வரணும்னு சொல்லிட்டு எல்லாமே இது பண்ணிட்டு இவன் ஹாஸ்பிட்டல் வர ம். முடியாதுன்னு சொன்ன மாரி கூட இவ தான் உட்கார்ந்து அந்த மெடிக்கல் எல்லா ம். செலவும் அவ தான் பார்த்திருப்பா. இவன் கூட ஒரு காசு கூட குடுத்துருக்க மாட்டான். ஏன்னா ம். நம்ம ஃப்ரெண்டா போயிட்டான். அவனுக்கு இதுக்குன்னு சொல்லிட்டு அவ்வளவு தூரம் கஷ்டப்படுற ஒரு கேரக்டர் இவ. அது மட்டும் இல்லாம அந்த அந்த பையன் அதாவது இவன் ஒரு பையனோட அ ரிலேஷன்ஷிப் வச்சிருப்பான்ல, அவனோட அக்கா அதுக்கப்புறமா தான் தான் நெனைக்கிறேன். இவனோட டெய்லி லைஃப் வந்து எப்படி இருக்கும்னா, கொஞ்சம் மோசமா தான் இருக்கும். எந்த இடத்துல இருந்தாலும் ஒரு கயிறு மாரி கட்டி வச்சுட்டு இழுத்து போற மாரி இருக்கும். குளிக்கிறதே வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு அப்பதான் குளிக்க போவான். அந்த ஒரு மாரி புடிச்சு வச்சு உட்காருவான். தூங்க முடியாது. அதுக்கப்புறமா இவ ம். ரொம்ப ஓவர் வெயிட் ஆனதுனால அவனோட பாய் ஃப்ரெண்டோட ரூம்குள்ள போ முடியாது.
அத உட்காந்து ஏக்கமா ம். பார்த்துக்கிட்டே இருப்பான். அதுக்கப்புறமா அந்த இன்னொரு சீன் வரும். ஒரு பைபிள் எடுத்து ஒரு படிக்கிற சீன் ஒண்ணு வரும். அவன் அந்த ம். அந்த பாய் ஃப்ரெண்ட் வந்து ஒரு பைபிள் ஒரு வசனத்த வந்து இது பண்ணி ம். வச்சிருப்பான். அதே மாரி வந்துட்டு அந்த ஒன்ஸ் அந்த பாஸ்டர் வந்து காமிக்கும்போது இவன் கடுப்பாயிருவான். "நீ வெளிய போயிரு. ம். எதுக்கு இது பண்ணிட்டு இருக்கன்ற" மாரி. அப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த பாஸ்டர் கோவப்படுவான். கோவப்பட்டு கேள்வி ம். கேட்பான். அப்பதான் இவனுக்கு ஒரு மண்டையில உரைச்ச மாரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் இந்த சீன் வரும். சரி நம்ம வந்து ம். உண்மையா இருக்கலாமேன்னு சொல்லிட்டு முகத்த காமிப்பான். ஃபர்ஸ்ட்டு உள்ளவன் பயந்து ம். ஓடிருவான். அப்பதான் சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அவன வெறுக்குறான்றது அப்பதான் அவனுக்கு ரியலைசேஷன் ம். வரும். இந்த ஒரு மென்டாலிட்டிக்கு அவன் வந்துருவான். அதுக்கப்புறம் தான் சரி இதுக்கப்புறம் என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு மயரா போச்சுன்னு விட்டுட்டு கடைசியா சொன்ன விஷயம். ம். அதுக்கடுத்து யார் இருக்கா? அந்த பொண்ணு இருக்கா. ஸோ அந்த பொண்ணுக்கு ம். வந்து சின்ன வயசுல அவங்க அப்பாவ ரொம்ப புடிச்சிருந்துச்சு. பட் ஆனா இவளால அந்த பிரிவ ஏத்துக்க முடியல. இவங்க நம்மள விட்டு ம். டைவர்ஸ் வாங்கி போயிட்டாங்க. அந்த பிரிவ ஏத்த முடியல. அதனால வந்து கோவமா இருந்தா. அதுக்கப்புறமா ம். இனிஷியல் காசுக்காக வந்தா, அப்புறம் வந்துட்டு ஒரு இடத்துல புரிஞ்சுக்கிற மாரி வரும். பட் ஆனா திருப்பி ரிவர்ஸ் ஆயிரும். அவ ம். கடைசியில மட்டும் அவ சாவுற டைம்ல தான் ஓரளவுக்கு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவா. ஆனா கடைசி வரைக்கும் புரிஞ்சுப்பாளான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அப்ப கூட வந்துட்டு நீங்க ம். வாங்க இப்பயே முடியும். அவளுக்கு என்னன்னா, கடைசி காப்பாத்திர்லாம். அவங்க அப்பா வீட்ட விட்டு வெளிய வந்தா மட்டும் போதும். எப்படியாவது ஆம்புலன்ஸ் ஏத்தி ம். கொண்டு போயிட்டேன்னா ஹாஸ்பிட்டல் வச்சு காப்பாத்திர்லாம். அதுக்காண்டி தான் அந்த கடைசி சீன் ஒண்ணு வரும். எப்பயாவது வாங்கன்ற மாரி இருக்கும். இவன் எந்திச்சு வருவான். வரும்போது தான் அந்த இது நடக்கும். வேற யார் இருக்கா அந்த படத்துல? வேற அவங்க அம்மா. அவங்க அம்மா தான் இந்த ம். படத்திலேயே வந்துட்டு ஒரு கரெக்ட்டான ஒரு கேரக்டர். ஏன் கரெக்ட்டான ஒரு கேரக்டர்னா, அவங்க மட்டும் தான் வந்து புரிஞ்சிருப்பாங்க. இவனுக்கு இந்த மாரி இருக்குன்னு சொல்லும்போது ஓகேன்னு விலகியிருப்பாங்க. அதே மாரி இவன ஃபோர்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இரு இந்த மாரின்னு சொல்லியிருக்க ம். மாட்டான். அவன் வாழ்க்கைய அவன் பார்த்துட்டு போறான். நம்ம வாழ்க்கைய பார்த்துருப்போம். பார்த்துட்டு போன்ற பயமாவும் 2வது அவ காசுக்காண்டி என்னைக்குமே வந்து நின்றுக்க மாட்டா. அவளுக்கு தெரியும் ம். வந்துட்டு பொண்ணுக்கு தான் சேர்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவளே சொல்லுவா. அவளுக்காண்டி நீ எதுவும் சேர்த்துக்க வேணாம். அவளுக்கு வந்து செலவு பண்ண தெரியாது. காசை வீணாக்கிருவான்னு சொல்லிட்டு அவ கரெக்ட்டா ஏன்னா இவளுமே ம். வந்துட்டு ம். படிக்கிற எண்ணம் இருக்காது. நம்ம எதுக்குடா ஸ்கூலுக்கு போயிட்டு அந்த மாரி ஒரு கேரக்டர் தான் இந்த பொண்ணு வந்துட்டு. இப்போ இந்த ம். மாரி தான் இந்த கேரக்டர்ஸ்லாம் இருக்கும். நீங்க உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் சொல்லுங்க. ஸோ இதுல எப்படின்னா, ஸ்டார்ட்டிங்ல சொன்ன மாரி அதுல இன்னொரு இதுவும் முக்கியமான விஷயம் ஒண்ணு பேசியிருப்பாய்ங்க. ம். ரிலிஜியஸ் அபியூஸ் அதெல்லாம் பேசியிருப்பானுங்க. அது வந்து ஸ்டார்ட்டிங்ல எடுத்த உடனே நமக்கு படத்த ஃபர்ஸ்ட்டு பார்த்த உடனே அந்த நர்ஸ் வந்து அவ சொல்லுவா. இந்த மாரி உங்களோட ரிலிஜியன் தான் வந்து என் தம்பிய கொன்றுச்சு. அந்த மாதிரி சொல்லுவா. சொன்ன உடனே அதனால அவன்ட்ட இதெல்லாம் பேசாத. இந்த மாரி கிறிஸ்டியானிட்டி பத்திலாம் அவன்ட்ட பேசாத அப்படின்ற மாரி சொல்லுவா. சொன்ன உடனே அவனும் சரி, சரின்னு கேட்டுப்பான். அத பத்தி பேசியிருப்பானுங்க. அது ஒண்ணு. ஆ அது அது அதுக்கப்புறம் வந்து அதாவது இதுல என்னன்னா, அவனுக்கு வந்து நல்லா தெரியும். அவன் வந்து ஒபீஸா இருக்கான். அவன் பர்ப்பஸ்ஃபுல்லா வந்து அவனுக்கு டெலிவரி பண்ண வர்ற அந்த பையன வந்து மீட் பண்ணாம இருக்கிறதுக்கு ரீசனும் ம். அதுதான். இவன் குண்டா இருக்கான் அப்படின்றதுனால தான் காச வெளிய வச்சுட்டு பீஸா டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் போய் எடுத்துப்பான். ஸோ அப்படி இருக்கும்போது அவனுக்கு தெரியும். இந்த மாரி என்னைய பார்த்தா இப்படிதான் ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்றது தெரியும். அதனால அவன் வந்து அமைதியா உள்ளே இருந்துப்பான். அதே மாதிரி அவன் அந்த பொண்ண அதாவது அவங்க ஃபேமிலிய விட்டுட்டு இவன் கூட வரும்போது இவன் ரொம்பவே ஹேப்பியா இருப்பான். ஃபைனலி எனக்கு அவன ரொம்ப புடிச்சிருக்கும் இவனுக்கு. ரொம்பவே ஒரு ஹேப்பியான லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருப்பானுங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகும் அதுக்கப்புறம் தான் இந்த மாரி ஒரு ட்ராஜடி இதெல்லாம் நடக்கும். ஆ. நடந்த உடனே இவன் வந்து சாப்பிட ஆரம்பிப்பான். அதெல்லாம் நடக்கும். அது அது ஓகே. பட் அவன் வந்து ரொம்பவே ஒரு பேஷனேட்டான ஒரு நல்ல ஒரு இதுல தான் இருப்பான். ஒரு நல்ல இடத்துல இருந்து அவன் எப்படி அப்படியே டிட்டீரியரேட் ஆகி கீழ வர்றான் அப்படின்றது. இன்னொரு டயலாக் ஒண்ணு இருக்கும். அவன் பொண்ணு வந்து அவன்கிட்ட கேட்பா, "நான் எப்படி இருக்கேன்னு நீ என்னைக்காவது ஒரு நாளாவது கேட்டியா?" அப்படின்னது. நான் வந்து ம். கேட்பேன். "நீ எப்படி இருக்கேன்னு சொல்லி நான் அடிக்கடி கேட்பேன்." அப்படின்ற மாதிரி சொல்லுவான். நான் வந்து ஒரு நாள் கூட கேட்காம நான் இருந்ததில்ல அப்படின்ற மாரி சொல்லுவான். அது வந்து எப்படி இருக்கும்னா, ரொம்பவே பேசிக்கா தான் இருக்கும். எப்படின்னா, இந்த மாரி அவனுக்கு வந்து அவன் பொண்ணோட ரிலேஷன்ஷிப் மெயின்டெயின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சு. பட் அதுக்கான சான்ஸ் எப்படி சொல்றது? அவன் பண்ண தப்புனால அந்த இது வந்து அவனுக்கு கிடைக்காமலே போயிருச்சு. அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் அதே மாதிரி தான் அவன் என்னதான் வந்து அவன் அந்த ஒரு நல்ல ஒரு லவ் லைஃப் அவனுக்கு இருந்தாலுமே, அவன் பொண்ண வந்து அவன் வந்து ஏன்னா அவன் சாக போறதுக்கு முன்னாடி அவன் பொண்ணு கூட கனெக்ட் பண்ணணும்னு அவன் நினைக்கல. அதுக்கு முன்னாடியே வந்து ட்ரை பண்ணிட்டு தான் இருப்பான். பட் அவளும் வரமாட்டா. அவங்க அம்மாவும் அனுப்ப மாட்டா. ஏன்னா ஃபர்ஸ்ட் சீன்லயே வந்து அவங்க அம்மாக்கு தெரியாம தான் அவ வந்திருப்பாங்க. சோ அவங்க அம்மாவும் அவள இங்க விடமாட்டாங்க. அந்த மாரி அவனுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் போயிருச்சே அப்படின்ற ஒரு இது இருந்துட்டே இருக்கும். பட் ஸ்டில் அதுலருந்து வெளிய வர அளவுக்கு அவனோட பாய் ஃப்ரெண்டோட அவன் ஹேப்பியா தான் இருப்பான். அவனும் போயிட்டான். அவன் டாட்டரும் இல்லன்றப்ப தான் அவன் இந்த மாரி அப்சசிவா சாப்பிட ஆரம்பிக்கிறது, அதெல்லாம் பண்ணுவான். அதுக்கப்புறம் இந்த இன்னொரு சீன்ல அந்த அந்த நர்ஸ் வந்து அவ கோவப்படும்போது அவ சொல்லுவா, இந்த மாதிரி அந்த காசு இருந்திருந்தா நாம உனக்கு எவ்வளோ நீ உன் உயிரையே நீ காப்பாத்தியிருக்கலாமே! நீ ஏன் அத காப்பாத்திக்காம அந்த காச அவள்ட்ட குடுக்கணும்னு நெனைக்கிற? அப்படின்ற மாதிரி அவ சொல்லுவா. ஆனா அவனோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து எப்படி இருக்கும்னா, நான் இதுக்கு மேல இருந்து நான் என்ன பண்ண போறேன்? எனிவே ஐ அம் கோயிங் டூ டை. அது நான் ஏன் இவ்ளோ கஷ்டப்படணும்? அப்படின்ற மாதிரி அவன் அவன் வந்து ஒரு இதுல ஆமா. சொல்லிட்டு இருப்பான். அந்த மாரி எப்படி சொல்றது? இது வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இந்த படம் வந்து ரொம்ப ரெகுலராலாம் இருக்காது. ஆனா கண்டிப்பா ஒரு மாரி ரொம்ப என்னடா இவ்ளோ எமோஷனலா கொண்டு போறீங்க? அப்படின்ற மாரி தான் இருக்கும். அதுல ஒரு பட் இம்பார்ட்டன்டான நல்லாருக்கும். சீன் ஒண்ணு இருக்கும். வந்துட்டு அந்த ஒய்ஃப் வருவா. ஒய்ஃப் வந்துட்டு பேசிட்டு சண்டை போட்டு போம்போது, இவன் உட்கார்ந்து அழுது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் குடுப்பான். அது பயங்கரமா இருக்கும்.
ஆமா. எனக்கு ஒரே ஒரு அது சான்ஸ் நல்லா குடு. இருக்கும். என் வாழ்க்கையில நான் ஒரு வாட்டியாவது நான் சரியா செய்யணும்னு நெனைக்கிறேன். தயவு செஞ்சு எனக்கு அந்த ஒரு வாய்ப்பாவது குடு. அந்த சீன் ரொம்ப இம்பார்ட்டன்டான சீன் அந்த படத்திலேயே. ஹார்ட் பீசிங்னா அதான். நீங்க சொல்லுங்க. ம். ஸோ அதுதான் அந்த மாதிரி எப்படியும் அழ வச்சுருவானுங்க. அந்த மாரி நல்லா தான் இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட்ல ஒரு எஸ்ஸே ஒண்ணு வாசிப்பான் இல்லையா? அது வந்து அவன் பொண்ணு எழுதின எஸ்ஸே. ஒரு 8த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஒரு இதுக்காக ஒரு எஸ்ஸே எழுதியிருப்பா. ஸோ அவன் அந்த பொண்ணு வந்து இவன்கிட்ட வந்து எனக்கு நீ எஸ்ஸே எழுதி குடு அப்படின்ற மாரி எனக்கு ஸ்கூல்ல வந்து ஒரு இது எஸ்ஸே எழுதி குடுக்கணும். ஸோ அத நீ எனக்கு எழுதி குடு. அப்பதான் வந்து நான் உன் கூட வந்து இருப்பேன், பேசுவேன் அப்படின்ற மாரி சொல்லுவா. சொன்ன உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதி குடுக்குறேன் அப்படின்ற மாரி சொல்லிருவா. சொல்லிட்டு என்ன பண்ணிருவான், அவன் 8த் ஸ்டாண்டர்ட்ல எழுதின அதே எஸ்ஸேவ வந்து திருப்பி இது பண்ணி குடுத்துருவான். அவன் வந்து ஃபர்ஸ்ட் என்ன கேட்பான் அப்டின்னா, "உனக்கு என்ன தோணுதோ எழுது. நான் அத வச்சு உனக்கு நான் எலாபரேட்டா உனக்கு ஒரு இது மாரி நான் எழுதி உன்னோட அசைன்மென்ட்ட நான் முடிச்சு குடுக்குறேன்" அப்டின்னு சொல்லுவான். அவ வந்து சொல்லுவா, "இது வந்து ரொம்ப நான் தான் நீ அந்த போயம ரீட் பண்ணியா?" அப்டின்னோனே, நான் ரீட் பண்ணி பார்த்தேன். ரொம்ப டம்மா இருக்கு. அதுல ஒண்ணுமே இல்ல அப்டின்ற மாதிரி அவ சொல்லுவா. சொன்னோனே, "உனக்கு அத பத்தி என்ன தோணுதோ எழுது" அப்டிம்பா. உடனே அவ எழுதி வைப்பா. அந்த ஆத்தர் இப்டி இப்போ ஹி இஸ் டம் அப்டி இப்டின்ற மாரி எழுதி வச்சிருப்பா. இது ரொம்ப சில்லியா இருக்கு இந்த போயமே அப்டின்ற மாரி எழுதி வச்சிருப்பா. அவன் அத வச்சுட்டு அந்த இவ எழுதின எஸ்ஸேவே வந்து ஒரு இது மாரி திருப்பி இது பண்ணி குடுத்துருவான். குடுத்ததுக்கப்புறம் அவ அத இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த கடைசி சீன்ல அவ அத பார்த்து தான் டென்ஷன் ஆகி மறுபடியும் வருவா. வந்துட்டு இந்த மாரி "நீ ஏன் இப்படி பண்ண?" அப்படின்னோனே அவன் சொல்லுவான், "உலகத்திலேயே இதுதான் இருக்கிறதுலயே பெஸ்ட் எஸ்ஸே நான் ரீட் பண்ணதுலயே" அப்படின்ற மாரி அந்த ஆ. இதுலலாம் ரொம்பவே நல்லா ஒரு மாரி ரொம்ப எமோஷனலா தான் கொண்டு போயிருப்பாங்க. பட் அது ரொம்பவே நேச்சுரலா இருக்கும். கண்டிப்பா அழ ஏன்னா, வச்சுருவானுங்க படம் வந்துட்டு பார்த்தா. அவளுக்கு என்ன தோணியிருக்கோ அத எழுதியிருப்பா. ஸோ, அது அவனுக்கு கரெக்ட்டா புரிஞ்சிருக்கும். ஏன்னா, இவன் லெக்சரரா இருக்கும்போது இவனுக்கு தெரியுதுல்ல. நம்ம வந்து பொய் கலந்தா தான் ஒரு விஷயத்த வந்து ஒரு இதா குடுக்க முடியும். உண்மையா இப்ப நீங்க வந்துட்டு யார்ட்டயோ பேசிட்டு இருக்கீங்கன்னா, அவங்கள பத்தி நீங்க அப்படியே அப்ரப்ட்டா ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாராலயுமே ம். யார்ட்டயும் முழுசா பேச முடியாது. சண்டை மட்டும் தான் கடைசில கண்டிப்பா. நிக்கும். ஸோ, நம்ம ஏதோ ம். ஒண்ணு சொல்லுவோம். நீங்க வந்து இதா இருக்கீங்க, அதா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஒரு இடத்துல விட்டு குடுத்து போற மாரி இருக்கும். ஒரு இடத்துல வந்துட்டு சரி ம். வேற வழி இல்ல. பொய் பேசினா மட்டும் தான் அந்த ரிலேஷன்ஷிப்ப புடிச்சுக்கிற மாரி இருக்கும். பட் ஆனா அந்த வயசுல அவ எழுதுனது வந்து கரெக்ட்டா எழுதியிருப்பா. அந்த இதுதான் அவனுக்கு வந்து ஒரு மாரி டச்சிங்கா இருக்கிறனால தான் அத திருப்பி திருப்பி 2வது அவன் வந்து ஒரு ஒரு எமோஷனல் பாண்டிங் வேற வந்துருச்சு இல்லையா பொண்ணுன்றதுனால. அந்த எஸ்ஸே மட்டும் தான் ம். வந்து எந்த இன்ஃப்ளூயன்ஸும் இல்லாம கரெக்ட்டா இருக்கும். இந்த படம் முழுக்கவே வந்துட்டு ம். இவன் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ குடுக்க ட்ரை பண்ணுவான். எல்லாரும் குடுக்க ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க இந்த படத்த பார்க்கும்போது. அது இன்ஃப்ளூயன்ஸ் ம். ஆகாத ஒரே இடம்னா இந்த எஸ்ஸே மட்டும் தான் அந்த படத்திலேயே. அந்த ஹோல் ஸ்டோரியிலே இந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்காது. ஏன்னா இவனுக்கு வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆக ட்ரை பண்ணியிருப்பான். இவன வந்து கிறிஸ்டியனா மாத்தணும்னு சொல்லிட்டு அந்த பாஸ்டருக்கு. அவ அந்த நர்ஸுக்கு ம். வந்து எப்படியாவது சரி பண்ணணும். அதனால வந்துட்டு நீ எங்க ஹாஸ்பிட்டல் போன்னு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருப்பான். இவனுக்கு வந்து பொண்ணுக்கு காசு குடுக்கணும்னு இவன் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் குடுத்திருப்பான். இவளுக்கு வந்துட்டு தனக்கு வேலையாகணும்னு சொல்றதுக்காண்டி இனிஷியலா வந்துட்டு. ஸோ இந்த மாரி எல்லாருமே ஒரு இடத்துல ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் குடுக்கணும்னு காண்றதுக்காண்டி 1000 விஷயம் பண்ணுவாங்க. ஆனா அந்த அந்த எஸ்ஸே மட்டும் தான் இந்த கதையிலே வந்துட்டு ப்ராப்பரா எந்த ம். இன்ஃப்ளூயன்ஸும் இல்லாம எக்ஸாக்ட்டா என்ன நடக்குதோ அது உள்ளது உள்ளபடி சொன்னது அந்த ஒரு எஸ்ஸே மட்டும் தான். அதனால இந்த ஹோல் ம். ஸ்டோரியில வந்து அந்த எஸ்ஸே தான் மெயினான பிளாட்டு. ஸோ, அதனால தான் இந்த படத்துக்கு த வேல்ன்றது ரொம்ப சூட்டபிளான ஒரு டைட்டிலாவே இருக்குது. ம். ஸோ, அதுக்கப்புறமா ம். இந்த படத்த தாண்டி பேசலான்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹீரோ. ஸோ, அந்த ஹீரோக்கு வந்துட்டு அவரு கடைசியா நம்ம மம்மி ரிட்டர்ன்ஸ், ஜர்னி டூ த மிஸ்டீரியஸ் ஐலாண்ட் ஸோ, அந்த மாரி படத்துல தான் பார்த்திருப்போம். அதுக்கப்புறம் அவர பார்த்திருக்க முடியாது. ஒரு லாங் ம். கேப்பு. அதுக்கப்புறமா என்னன்னா, ஒரு இன்டர்னல் பாலிடிக்ஸ் அந்த ஆளுக்கு உள்ள நடந்த விஷயம். அதுலேருந்து மீண்டு வந்து ஒரு படம் இந்த படம் நடிச்சு, அது ஆஸ்கர் அவார்டு ம். வாங்கி, அது வர்றதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா, அவ்வளவு கேப் நடிச்சு ஒரு நடிகை நடிச்சான்னா, ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த நாமினி ஆறதே பெரிய விஷயம். அவ்வளவு கேப் குடுத்து வர்றது நான் சொல்றேன். இப்ப நம்ம ஹாலிவுட் இண்டஸ்ட்ரி எடுத்தோம்னாலே, வருஷம் வருஷம் குடுக்குறவனே மதிக்க மாட்டானுங்க. இவ்வளவு கேப் ஒரு படம் விட்டு ஒருத்தன் நடிக்கிறான்னா, எப்படி வர்றதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். அதே மாதிரி வேற என்னது, அவன் ஸ்பீச் ஒண்ணு குடுத்திருப்பான். அந்த மேக்கிங் வீடியோலாம் ம். பார்த்திருந்தீங்கன்னா, அந்த இதெல்லாம் வைக்கும்போது நமக்கே ஆச்சரியமா வரும். எந்த அளவுக்கு ரொம்ப ரியலிஸ்டிக்கா குடுத்துருக்காங்கன்னு சொல்லி. அது சிஜி கூட கிடையாது. எல்லாமே வந்துட்டு ம். மேக்கப் தான். அந்த மேக்கப் கரெக்ட்டா ம்ஹ்ம். டெலிவர் பண்ணியிருப்பானுங்க. அது ஒரு பெரிய விஷயம். அது படம் ஓகே. முடியுறவங்கள பார்த்தா தெரியும். அடுத்து என்னது? நீங்க ஏதாச்சும் சொல்லுங்க அப்படியே ம். முடிச்சு விட்டுறலாம். ஸோ அது இன்னொரு ஒரு இதுதான். என்னன்னா, அ மூவி ஃபுல்லாவுமே வந்து அவன் வந்து அவன் பொண்ணோட ரீகனெக்ட் பண்ண ட்ரை பண்றது, அந்த மாதிரி தான் போகும். ம். ஆக்சுவலா நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த படத்த பார்க்கும்போது வந்து, எடுத்த உடனே நெறைய இம்ப்ரஷன் குடுக்கும். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நான் நெனச்சேன், சரி ஏதோ கிறிஸ்டியானிட்டி பத்தி சொல்லப் போறானுங்க போல. அத பத்தி ஏதோ இது பண்ண போறானுங்க அப்படின்னு பார்த்தா, அந்த இது எதுலயுமே ஒட்டாது. அப்படியே சும்மா ஒரு ரெகுலரா அவன் லைஃப ஃபாலோ பண்ணி போகும். எந்த பெரிய கருத்து சொருகல்லாம் எதுவும் இருக்காது. கொஞ்சம் கருத்தெல்லாம் சொருகியிருப்பாய்ங்க. பட் ரொம்ப இருக்காது. எந்த கருத்து சொருகல்லாம் எதுவும் இருக்காது. அப்படியே ஒரு மாரி ரெகுலரா போகும். அவன் லைஃப்ல நடந்தத காமிச்சிருப்பாய்ங்க. அவன் பண்ணதுக்கு அவன் அனுபவிக்கிறான். அப்படின்ற மாதிரி இருக்கும். அது வந்து இவன நல்லவனாவும் காமிச்சிருக்க மாட்டாங்க. அது ஒரு மாரி நல்லா ஒரு ஏன்னா கிரே இவன் பண்ண ஏரியா. இவன் ஒரு கிரே கேரக்டர். நல்லவனும் கிடையாது, கெட்டவனும் கிடையாது. அது சுத்தி அதான் ஒரு இருக்கிறவங்களுடைய இத பொறுத்து. சுத்தி இருக்கிறவங்கள பொறுத்தவரைக்கும் நல்லதும் பண்ணியிருக்கான், கெட்டதும் பண்ணியிருக்கான். எல்லாருக்குமே சேமா தான் யாருக்குமே வந்துட்டு ஒரு பாரபட்சம் காமிக்கல.
ஃபர்ஸ்ட் இவன பார்க்கும்போது வந்து நமக்கு அப்படியே லைட்டா பாவமா இருக்கிற மாரி இருக்கும். அடுத்து வந்து அவன் பொண்ணு வந்து சொல்லுவா, "நீ இப்படி எங்கள விட்டுட்டு போயிட்ட" அப்படின்ற மாரி சொல்லும்போது, நமக்கு அவளோட பெர்ஸ்பெக்டிவ் புரியும். அவங்க அம்மா அடுத்து வந்து பேசும்போது அவ அவ பொண்ண பத்தி சொல்லுவா. அவ வந்து குரூவலா இருக்கா. இந்த மாரி அவ ரொம்ப குரூவலா பேசுறா. அவ வந்து ஷி இஸ் அ மான்ஸ்டர் அப்படின்ற மாரி சொல்லுவா. அவன் சொல்லுவான், "இல்ல ஷி இஸ் குட். ஷி இஸ் இன்னசென்ட்" அப்படின்ற மாரி சொல்லுவான். ஏன்னா, அவ கடைசியா அந்த 8த் ஸ்டாண்டர்ட்ல எழுதின அவன் இப்போ வரைக்குமே அந்த எஸ்ஸேவ வந்து அவன் அதுல வந்து ஹோல்ட் ஆன் பண்ணிட்டு அவன் சொல்லுவான், "இல்ல அவ வந்து நல்லவ தான். அவ வந்து மோசம்லாம் இல்ல." அ அதே மாரி அந்த முதல்லயே நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? அந்த பையனோட ஃபேமிலிய கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட அவன் வந்து இப்படி காச திருடிட்டு வந்துட்டான்னு சொல்லியிருப்பான்னு சொல்லிட்டு. அவ வந்து அத நல்ல இன்டென்ஷன்ல பண்ணியிருக்க மாட்டா. அவளுக்கு வந்து நல்லா தெரியும். அவன் வந்து வீட்டுக்கு பயந்துட்டு தான் இங்க வந்திருக்கான்னு சொல்லிட்டு. அது தெரிஞ்சுமே அவ வீட்ல வந்து எப்படியாவது அவன போட்டு குடுக்கணுன்ற மாரி ஒரு இன்டென்ஷன்ல சொல்லுவா. பட் அவங்க வந்து அத மன்னிச்சுருவாங்க. பட் ஸ்டில் அவன் வந்து அத வந்து ஏத்துக்கிட்டு இந்த மாரி ஏத்துக்கிட்டு இந்த சென்ஸ் இல்ல. லைக் ஹி இஸ் ட்ரையிங் டூ சீ த குட் இன் எவ்ரிதிங் ம். அப்படின்ற மாரி அப்படி சொல்ல சொல்லலாமா? முடியாதே! அவன் பொண்ணுகிட்ட வந்து அத மட்டும் தான் பார்க்குறான். ஏன்னா, அந்த ஆ. வெளிய வந்து பேர்ட் சாப்பிடுறதுக்கு வந்து ஒரு இது இருக்கும். அதையும் அவ உடைச்சு ம். விட்டுருப்பா. சோ அதையும் பார்த்துட்டும் கூட அவ வந்து இல்ல ஷி இஸ் குட். ஏன்னா, அவன் வந்து அவ்ளோ டெஸ்பரேட்டா இருப்பான். அவ கிட்ட மறுபடியும் பேசணும், ரீகனெக்ட் பண்ணணும். அவனால ஆமா. ஏத்துக்கவே அந்த முடியாது கடைசி படத்திலேயே வரைக்கும். வந்துட்டு ரொம்ப என்ன சொல்றது, இப்ப நான் பார்த்த இந்த 2 படமுமே வந்து படம் பார்த்து திருப்பி திருப்பி பார்த்தா மட்டும் தான் புரியும். இப்ப நம்ம சொல்றதாலயோ, இல்ல வேற யாராவது மூவி எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்தானாலோ புரியாது. ஏன்னா அது வந்து ஒரு ஒன் சைடு வியூ ஆஃப் நீங்க படம் பார்த்தா மட்டும் தான் உங்களுக்கான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் நீங்க கரெக்ட்டா புரியும். இந்த படம் பொறுத்தவரைக்கும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவன் வந்து ஒரு கிரே பெர்சன் தான். அவன் நல்லவனும் கிடையாது, கெட்டவனும் கிடையாது. ஏன்னா அவனுக்கு ஒரு நம்ம சில சொல்லலாம். அவனுக்கு வந்து கெட்டது நடந்த மாரி எனக்கு தெரியல, சுத்தி இருந்ததுனால. இவனுக்கு இவனால தான் ம். சுத்தி இருக்கவனுக்கு கெட்டது நடந்துச்சே தவிர, வெளிய இருந்து உள்ள வரல. எந்த ஒரு நெகட்டிவான ஆமா. விஷயம். இவன்ட்ட இருந்து தான் எல்லாம் வெளிய போனது. அவனோட சூசைட வந்து அவனோட பாய் ஃப்ரெண்ட் வந்து சூசைட் தானே பண்ணிப்பான். ம். சோ அது வந்து அவனோட இதனால அது சூசைட் பண்ணிப்பான். பட் அதுக்கு வந்து இவன எந்த அது விதத்திலயும் ஏன்னா பிளேம் பண்ண வந்துட்டு, முடியாது. அவன் வந்து ரொம்ப ரிலிஜியஸான பெர்சன் அந்த பாய் ஃப்ரெண்ட் வந்து. ஸோ அந்த ஒரு ம். விஷயம் இருக்கிறதுனால வந்து அதுதான். அவன் வந்து ஒரு கிரே பெர்சன். ம். அவன் பாய் ஃப்ரெண்ட் வந்து ரிலிஜியஸா இருப்பான். ஆ அப்படி கரெக்ட். இருக்கும்போது, அவன் சூசைடுக்கு வந்து இவனும் பொறுப்பில்ல, அவனும் பொறுப்பில்ல. அந்த ஒரு ட்ராஜடி அவன் லைஃப்ப வந்து ரொம்பவே இது பண்ணிருச்சு. மேபி அவன் பாய் ஃப்ரெண்ட் வந்து செத்து போகாம இருந்திருந்தா கூட, அவனோட டாக்டர் கிட்ட அவன் மறுபடியும் பேசியிருக்கலாம். மேபி ம். தேர் வுட் ஹவ் பீன் அ ஆனா சான்ஸ் இந்த ஃபார் இதுல வந்து சம்திங். இப்ப ரீசென்ட்டா படம் வந்துச்சு தெரியுமா? அந்த காதல் த கோட். ஸோ அதோட கூட ரிலேட் பண்ணிக்கலாம்னு நெனைக்கிறேன் இந்த படத்த. இந்த அதெல்லாம் படம் நான் பார்க்கல. பார்த்துட்டீங்களா? பார்க்கலையா? இப்ப அந்த மம்மூட்டி இந்த மாரி நடிச்சிருந்தான்ல. தேவையில்லாத ரெஃபரன்ஸ் குடுத்து இல்ல. ம், மம்மூட்டி படம் நடிச்சிருப்பான். ஸோ வந்து ஒரு ஃபேமிலியா இருக்கும். இவன் தனியா அந்த ஹீரோயின் தான் வந்து கண்டுபிடிப்பா வந்து ஒரு கேன்னு சொல்லிட்டு அத கோர்ட்ல நிரூபிச்சு, இவ பிரிஞ்சு தனியா ம். வந்துருவா. இந்த படம் நீங்க இப்ப பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஏன் சொன்னேன்றது. ஓகே. அதே மாரி தான். பட் ஆனா ம், அங்க வந்து என்னன்னா, ஒரு மியூச்சுவலா பிரிஞ்சுட்டாங்க. இப்ப இங்க அந்த ம், படத்துக்கும், இந்த படத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ இந்த படத்த பத்தி இங்க பேச போறதில்ல. ம், நம்ம வேலுக்குள்ளயே போயிரலாம். ஸோ வேல்ல பார்க்கும்போது ஈஸியா பிரிஞ்சுருவாங்க. அந்த ஃபீமேல் கேரக்டர் தான் எனக்கு தெரிஞ்சு ப்ராப்பரா அவன அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஒரே கேரக்டர் அந்த ஃபீமேல் மட்டும் தான். வேற எந்த கேரக்டரும் கிடையாது. நர்ஸ் கூட புரிஞ்சிருக்காது. நர்ஸ் வந்து ஏமாந்திருக்கும். புரிஞ்சுக்குன்னு சொல்றத தாண்டி. ம். அவங்க வந்து லைக் தெர்ல. அது வந்து ஒரு மாரி ஒரு இது எப்படி சொல்றது? அவன வந்து நம்பியிருக்கா அப்படின்றத விட, அவனுக்கு நல்லது பண்ணணும்னு அவ ட்ரை பண்ணியிருப்பா. ஆனா, அவன் வந்து அந்த அந்த இது ரெசிப்ரோகேட் ஆயிருக்காது அவளுக்கு. ம். அவன் நெனச்சிருந்தா வந்து அவளுக்கு கொஞ்சம் காசு குடுத்திருந்தா கூட, மேபி அவ வந்து அவ்ளோ கஷ்டப்பட்டுருக்கா. அவளுக்கு ஏதாவது தேவை இருந்தப்போ கூட அவன் காசு குடுக்கல. குடுக்காம எல்லாத்தையும் என் பொண்ணுக்கு வேணுன்ற மாரி செல்ஃபிஷ்ஷா அவன் ஒரு இதுல இருந்துட்டான். சோ நீங்க சொன்ன மாரி அவன் ஒரு 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 எப்படி சொல்றது? இப்படியும் இல்ல, அப்படியும் இல்லன்ற மாரி மோஸ்ட்லி வந்து நெகட்டிவ் இதுதான். அவன் பண்ணது வந்து தப்பு. அதுக்கு அவன் எவ்வளோ அனுபவிக்கணுமோ அவ்வளோ அனுபவிச்சுட்டான். அததான் அவன் அனுபவிக்கிறான். இது வந்து எப்படின்னா கான்சிக்வென்சஸ் ஆஃப் யுவர் ஆக்ஷன்ஸ் அப்படிதான். எனக்கு அந்த அளவுல தான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. பட் மேபி இத பார்க்கிறவங்களுக்கு வேற மாரி அவன் பாவம் அப்படின்ற ம். மாதிரியும் அது ஃபீல் ஆகலாம். பாவம்ன்னு எப்ப ஃபீல் ஆகும்னா, அந்த கிளைமாக்ஸ்ல தான் ஃபீல் ஆகும். ஸோ இவன ம். கஷ்டப்பட்டும் அவன் எந்திரிச்சு நடப்பான். ஒரு சின்ன ம். நார்மலான விஷயம் தான். ஒரு எந்திச்சு நடக்கிற ஒரு விஷயம் வந்துட்டு உங்களுக்கு பெர்ஸ்பெக்டிவ் அப்படியே உடைச்சிரும் கடைசில. அவ்வளவு தூரம் பார்க்கும்போது ம். உங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கும். கடைசியா பார்க்கும்போது அந்த பெர்ஸ்பெக்டிவ் உடைச்சு, ஓகே இவன் கடைசில பொண்ணுக்காண்டி தான் வாழ்ந்த மாரி முடிஞ்சிரும். ஆனா அவன் பொண்ணுக்காண்டி வாழல. ம். அவனுக்காக அதுதான் மட்டும் இங்க தான் அவன் வரும். ஸோ இருந்திருப்பான். வந்துட்டு இதோட நம்ம இந்த 2 படத்த டிஸ்கஷன் முடிச்சுக்கலாம். இப்போ இந்த 2 ம். படத்த ஓகே. எடுத்ததுக்கான முக்கியமான ரீசன் என்னன்னா, இதுல வந்து எதுவுமே நம்ம ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா ஒரு இந்த கேரக்டர் இப்படிதான் சொல்ல முடியாது. அந்த 2 ம். படத்துக்கான ஒரு ரிலேஷன்ஷிப்ன்றது இதான். அந்த ஃபர்ஸ்ட் படத்துல அந்த பொண்ணோட கேரக்டர நீங்க எப்படி டிஃபைன் பண்ணாலுமே தப்பா தான் முடியும். அவன் நல்லவன் ம். சொன்னாலும் நீங்க தப்பா தான் பேசுவீங்க. அவன் கெட்டவன் சொன்னாலும் நீங்க ம். தப்பா தான் பேசுவீங்க. சிமிலர் இதே தான். இங்க நீங்க நல்லவனும் சொல்ல முடியாது, கெட்டவனும் சொல்ல முடியாது. ஸோ இது ம். வந்து எப்படின்னா, நம்ம லைஃபோட ஒரு கிரே ஏரியா தான். இப்ப நம்ம லைஃப்ல வந்து நம்ம நல்லவங்களும் கிடையாது, கெட்டவங்களும். நம்ம சுத்தி இருக்கிறவங்க நமக்கு எப்படி குடுக்குறாங்க, நம்ம எப்படி ரியாக்ட் பண்றோம் அவ்வளவுதான். அதத்தான் இந்த 2 படமுமே மெயினா சொல்ல வருது. இப்போ இந்த இந்த வேல்ல எடுத்துக்கிட்டா கூட அவன் பாய் ஃப்ரெண்டுக்கு வந்து அவன் நல்லவனா தான் தெரிஞ்சிருப்பான். அதே அவன் பொண்ணுக்கு அப்படி இருக்க மாட்டான். வேல்ல வந்து கொஞ்சம் சினிமேட்டிக்கா தான் எடுத்திருப்பானுங்க அந்த எமோஷனல் சீன்ஸ்லாம். பட் ஸ்டில்
வந்து எப்படி சொல்றது? இது வந்து ரியலிஸ்டிக்கா இந்த இதுதான் அப்படின்ற மாரி டிஃபைன் பண்ணிறவே முடியாது. இதுல 2 படத்துக்கும் ஒரு சிமிலாரிட்டி என்ன அப்படின்னா, 2 பேருமே அன்ஸ்டேபிளான ஆட்கள். அதாவது தனக்கு இதுதான் வேணும்னு அவனும் ஒரு இடத்துல செட்டில் ஆகல. இவளும் ஒரு இடத்துல செட்டில் ஆகல. இவன் வந்து இவ்ளோ நாள் அவன் பாய் ஃப்ரெண்ட் இறந்ததுக்கு அப்புறமும் கூட, எனக்கு வந்து என் பொண்ணு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்ட்டா அவன் பொண்ணுகிட்ட போயும் இது பண்ணல. இல்ல அவன் பாய் ஃப்ரெண்டோட ஞாபகத்துல தனியா இருந்துறேன். அந்த மாரி அதுவும் இல்லாம, இதுவும் இல்லாம, அவன் வந்து அந்த காச அவள்ட்ட குடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இதுல செல்ஃபிஷா யோசிச்சானே தவிர, அந்த படத்துலயுமே அவன் செல்ஃபிஷா தான் யோசிப்பான். நான் இப்ப என்ன பண்றது? நான் என்ன பண்றது? என்ன சுத்தி தான் இது எல்லாமே நடக்குது அப்படின்ற மாரி. ஆனா ஒரு கட்டத்துல 2 பேரும் ரியலைஸ் பண்ணுவாங்க. அதாவது அந்த வொர்ஸ்ட் பெர்சன் இந்த வேர்ல்டுல வந்து அவ வந்து அவளுக்கு அபார்ஷன் ஆகறதுக்கு கொஞ்சம் முன்னாடி அவன போய் மீட் பண்ணும்போது, அந்த டைம்ல வந்து அவ ஒரு விஷயம் ரியலைஸ் பண்ணுவா. என் சொந்த லைஃப்ல நான் வந்து ஒரு ஸ்பெக்டேட்டர் மாரி இருந்து பாக்குற மாரி இருக்கு. ஏன்னா அவளுக்கே தெரியாது எதுக்காக நான் இத பண்றேன் அப்படின்னு அவளுக்கே தெரியாது. நான் ஏன் இப்ப இந்த இது பண்ணேன், இவன் கூட நான் எதுக்கு பிரேக்கப் பண்ணேன், எதுக்கு இப்ப நான் கன்சீவ் ஆனேன், எதுவுமே அவளுக்கு தெரியாது. அவ லைஃப்ல அவ ஸ்பெக்டேட்டர் மாரி ஏதேதோ நடக்குது. நான் இருந்து ஸ்பெக்டேட் பண்றேன் அப்படின்ற மாரி இருப்பா. அதே மாரி தான் இவனுக்கும் இருக்கும். அந்த கம்பல்சிவ் ஈட்டிங்னால ஒரு கட்டத்துக்கு மேல அவன் லைஃப் அவனே சும்மா ஸ்பெக்டேட் தான் பண்ணிட்டு இருப்பான். அவனுக்கு அந்த கம்பல்ஷன்னால அவன் சாப்பிடுறான். வழக்கமா ஒரு ரொட்டீன்ல போறான். எதுக்கு அந்த காசு சேர்த்து வைக்கிறான்? அவன் பொண்ணுகிட்ட அதாவது ஏன்னா இந்த காச சேர்த்து வைக்கிறதுக்கு வந்து அவங்க ஒரு டீல் போட்டிருப்பாங்க. அவளுக்கு இத்தன வயசு ஆனதுக்கு அப்புறம் அத அவகிட்ட குடுக்கணும். அப்படின்ற மாரி. அதனால அவளுக்கு அது முன்னாடியே தெரியும். அவனுக்கு அது முன்னாடியே தெரியும். அதாவது எப்படி சொல்றது? அவனே ஸ்பெக்டேட் தான் பண்ணிட்டு இருப்பான். இதுதான் நடக்க போகுது. இதுதான் நடக்கும் அப்படின்ற மாரி அவனுக்கும் தெரியும். ஒரு ப ஒ அ இவ்ளோ நாள் வந்து அவன் பொண்ணோட வந்து அவன் ரொம்ப டெஸ்பரேட்டா கனெக்ட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு இது இல்லாம 2 பேருமே அந்த மாரி தான் இருந்து அவங்க லைஃப் அவங்களே வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க தூரத்துல இருந்து. ஏதோ நடக்குது அப்படின்ற மாரி ஒரு அன்ஸ்டேபிளான ஒரு இதுல இருந்து. சோ இது வந்து ஒரு சிமிலாரிட்டியா நீங்க வைக்கணும்னா வச்சுக்கலாம். ஏன்னா பார்க்கிறவங்களுக்கு வேற அதான் மாரி கூட இருக்கும். 2 படமே வந்துட்டு பெர்ஸ்பெக்டிவ் தான். இப்ப நீங்க பார்க்கும்போது உங்க லைஃப்ல இருக்க ரிலேட் பண்ற மாரி தான் இருக்கும். ரிலேட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு அவுட்கம் வரும். ஸோ நாங்க பார்த்த வரைக்கும் எனக்கு இந்த மாரி அவுட்கம் வந்துச்சு. இவங்களுக்கு இந்த மாரி ஒரு அவுட்கம் வந்திருக்கு. இதுதான் இந்த படத்தோட 2 படத்தோட மெயினான ம். விஷயம் தான். ஸோ இதுவரைக்கும் எபிசோட் கேட்டிருப்பீங்க. ஸோ கேட்ட வரைக்கும் உங்களுக்கு எப்படி என்ன ஏதுன்றத இதுல நீங்க கமெண்ட்ல சொன்னா சரி. வேற வந்துட்டு ஃபீட்பேக் மொத்தம் கண்டிப்பா குடுங்க. ஸோ ஃபீட்பேக் குடுக்க வந்து எங்களுக்கு டிஎம்ல குடுத்தாலும் சரி, இல்ல டிஸ்கார்ட்ல ஜாயின் பண்ணி குடுத்தாலும் சரி. அதே மாரி எங்களுடைய சோசியல் மீடியா லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கீழ இருக்கும். அங்க எங்கெங்க ஃபாலோ பண்ணணுமோ ஃபாலோ பண்ணுங்க. வேற Spotifyல மட்டும் கிடையாது. ஆல்மோஸ்ட் எல்லா பிளாட்ஃபார்ம்லயும் இருக்கும்னு நெனைக்கிறேன். அதனால ஆமா. நீங்க எங்கனாலும் எல்லாத்துலயுமே போய் இருக்கு. கேட்கலாம். அதனால எங்கனாலும் போய் எஸ். கேளுங்க. ஸோ நான் வந்து உங்கள அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறோம். ஸோ நான் உங்களோட இட்டாச்சி. பாய். பாய் ம். நண்பர்களே. போயிட்டு வரோம்.